ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் பகவத் பயணம் இணைப்பு பகுதி அத்தியாயம் 1. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்தது திருநெல்வேலி மாவட்டம். பின்பு அது இரண்டாக பிரிந்தபோது எங்கள் ஊர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுகாவில் வந்துவிட்டது. இத்தாலுகாவில் உள்ள பல கிராமங்களுள் பள்ளிப்பத்து, காயாமொழி என 2 கிராமங்களும் இருந்தன. எனது தகப்பனார் வழி மூதாதையர்கள் அனைவரும் இந்த பள்ளிப்பத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்களது குடும்ப பெயர் வடமலை பாண்டியன் என்பதாகும். ஆண்கள் ஒவ்வொருவரும் தங்கள் பெயரின் பின்னால் வடமலை பாண்டியன் என்னும் குடும்ப பெயரை இணைத்து கொள்வார்கள். பாண்டிய மன்னர் பரம்பரையில் வந்ததாக இவர்கள் தங்களை கூறிக்கொள்வார்கள். இப்பகுதியில் இவர்கள் நாடார் என்னும் ஜாதியை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். பள்ளிப்பத்தில் உள்ள எங்கள் மூதாதையர் 3 பங்காளிகளாக கருதப்பட்டனர். மேல வீடு, நடு வீடு, கீழ வீடு என பிரிக்கப்பட்டு அதில் எனது தந்தையார் மேல வீட்டு பங்காளியாக இருந்தார். ஊரை ஒட்டி தென்வடலாக தாமிரபரணி ஆற்று கால்வாய் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக மேல வீட்டு பங்காளிகள் மட்டும் அந்த கால்வாய்க்கு மேற்கு பக்கம் வீடு கட்டி கொண்டு இருந்தனர். தாங்கள் குடியிருக்கும் இடத்துக்கு மேலப்பள்ளிப்பத்து என பெயர் சூட்டி கொண்டனர். தற்போது கால்வாய்க்கு கிழக்கில் புராதனமான பள்ளிப்பத்தும் மேற்கில் ஒரு பள்ளிப்பத்துமாக இருக்கின்றனர். புராதனமான பள்ளிப்பத்தில் 3 கோயில்கள் உள்ளன. ஸ்ரீ மன் நாராயண சுவாமி கோயில், முத்தாரம்மன் கோயில் மற்றும் வெளிநின்ற பத்ரகாளி அம்மன் கோயில். நாராயணசுவாமி கோயிலுக்கு பங்காளிகளை தவிர வேறு எவரும் வரி கொடுக்க முடியாது. இப்பகுதி மக்கள் திருமண சம்பந்தம் செய்வதில் அந்தஸ்துகள் பார்ப்பதுண்டு. வடமலை நாடார் என்ற அந்தஸ்து கிடைப்பதற்காக பலர் இங்கே வரி செலுத்த முயற்சி செய்து அவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டு விட்டன. எனது தந்தை பெயர் அழகானந்தம். அவர் தனது தாய் தந்தையுடன் மேலப்பத்து ஊரில் வசித்து வந்துள்ளார். அவருக்கு 7 வயதாகும் போது அவருடைய தந்தை காலமாகிவிட்டார். எனது தகப்பனாரின் தாயான ஸ்வர்ணம் அம்மாள் அங்கே தனியாக வசித்து வர பயம் கொண்டுள்ளார். எனது பாட்டின் ஸ்வர்ணம் அம்மாளின் அண்ணன் உறவுமுறையான காயாமொழி அரையாசன் ஆதித்தன் பாதுகாப்பில் அவருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்றில் கூரை வீடு அமைத்து குடியிருந்து வந்தனர். அது காயாமொழியை சேர்ந்த சுப்பிரமணியபுரத்தில் இருந்தது. காயாமொழி என்பது பள்ளிப்பத்துக்கு பக்கத்து கிராமம். இந்த ஊர் வாசிக்கும் குடும்பத்தினர் ஆதித்தன் என்பதை குடும்ப பெயராக வைத்திருந்தனர். ஆண்கள் அனைவரும் தங்கள் பெயருக்கு பின்னால் ஆதித்தன் என்ற குடும்ப பெயரை இணைத்து கொள்வர். எங்களுக்கு பூர்வீகம் பள்ளிப்பத்தாக இருந்தாலும் நான் பிறந்தது முதல் வசித்து வந்தது காயாமொழியில் உள்ள கூரை வீட்டில்தான். எனது தாயார் பெயர் பகவதி. அவர் எனது தந்தையுடைய சொந்த தாய் மாமாவின் மகளாவார். எனது தாயார் பிறந்தது குட்டம் என்னும் ஊர். அது காயாமொழியிலிருந்து 30 கிலோமீட்டர் தெற்கே உள்ளது. அது தற்போதும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே உள்ளது. எனது தாயார் குடும்பத்தினர் மார்த்தாண்டன் என்னும் குடும்ப பெயரை வைத்திருந்தனர். ஆண்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் மார்த்தாண்டம் என்ற பெயரை இணைத்துக் கொள்வர். எனது தகப்பனாருடைய நண்பராக இருந்தவர் காயாமொழியை சேர்ந்த வித்யாசாகர ஆதித்தன். வழக்கறிஞரான அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபட்டு கொண்டவர். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியான சுதந்திர போராட்ட தியாகியான பகத்சிங் என்பவருடைய பெயரை எனக்கு சூட்டினார். அது எங்களூர் பாணிக்கு ஏற்ப பகவத் சிங் என்ற பெயரானது. 1948ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு நான் குட்டம் அருகிலுள்ள இடையன்குடி என்னும் ஊரிலிருந்த கிறிஸ்துவ மருத்துவ மனையில் எனது பெற்றோர்களுக்கு முதற் குழந்தையாக பிறந்தேன். கடகலக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்ததாக ஜாதகம் கணித்தார்கள். என் பெற்றோர்களுக்கு எனக்கு பிறகு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தனர். கடைசியாக பிறந்த அந்த ஆண் குழந்தை கைக்குழந்தையாக இருக்கும்போதே இறந்துவிட்டது. எனது தங்கைகள் இருவரும் என்னுடன் வசித்தனர். மூத்தவள் பெயர் டார்லிங் சந்திரா, இளையவள் பெயர் ரோஸ்லின் பாப்பா. நான் ஆரம்ப காலத்தில் படித்த 2 பள்ளிகளின் பெயர்கள் சரஸ்வதி ஆரம்ப பாடசாலை மற்றும் VKRS ஆரம்ப பாடசாலை. எனது ஆரம்ப பள்ளியின் போது என்னுடன் ஒன்றாக இருந்த நண்பர்கள் கோபால், பாலகிருஷ்ணன், துரைராஜ், சுப்பையா, தனபால், செந்தூர் பாண்டியன், நடராஜன், ஹரிராமன். உயர்நிலை பள்ளியின் போது என்னுடைய நண்பர்களாக இருந்தவர்கள் காயாமொழி பாலசுப்ரமணிய ஆதித்தன், சின்னபாலன், இன்னும் ஒரு பாலசுப்ரமணிய ஆதித்தன், பெரிய பாலன், ஜெகதீச ஆதித்தன், பால் பாண்டியன், நாதன் கிணறு சிவரத்ன பாண்டி, தளவாய்ப்புறம் ஜெயபாண்டி, வடமலையான் மற்றும் ஆறுமுக நயினார், பரமன்குறிச்சி ராபர்ட். காயாமொழி என்பது நான் வசித்த கிராமத்தின் பெயர். அந்த கிராமத்தில் பல இடங்களில் குடியிருப்புகள் இருந்தன. நான் வசித்த தோட்டத்தை ஒட்டியுள்ள பகுதியை சுப்பிரமணியபுரம் என்று குறிப்பிடுவார்கள். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது எனது தந்தையார் சொந்தமாக நிலம் ஒன்றை வாங்கினார். அது பழைய வீட்டிலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடம் குமாரசாமிபுரம் என்று குறிப்பிடப்படும்.
அந்த புதிய இடத்தில் கூரை வீடும், பிறகு ஓட்டு வீடும், அதன் பிறகு காரை வீடுமாக கட்டி அங்குதான் நிரந்தரமாக குடியேறினோம். புதிய இடத்துக்கு நாங்கள் வந்த பிறகுதான் எங்கள் கிராமத்துக்கு மின்சாரம் வந்தது. அதுவரை மண்ணெண்ணெய் விளக்கு தான். எனது ஆரம்ப பாடசாலை வகுப்புகளில் எனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்கள் பெயர்கள் நினைவில்லை. பேச்சம்மை டீச்சர் என்னும் ஒரு ஆசிரியையின் பெயர் மட்டும் நினைவில் உள்ளது. உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்தபோது நல்லசிவம், டேனியல் ராஜ், ராஜா ஆகியோர் பாடம் எடுத்தது நினைவில் உள்ளது. 7ஆம் வகுப்பில் மோசஸ், அந்திரேயா, துரைப்பாண்டியன், காந்தி ஆகியோர் பாடம் எடுத்தது நினைவில் உள்ளது. 8, 9, 10, 11ஆம் வகுப்புகளில் செல்லத்துறை, முத்தையா, தேவராஜ், சாமுவேல், ஆறுமுகநாதன், நளன் ஆகியோரது பெயர்கள் மட்டும் நினைவில் உள்ளன. எனது அப்பாவுடன் பிறந்தவர்கள் எவரும் இல்லை. அம்மாவுடன் பிறந்தவர்கள் மட்டுமே இருந்தனர். அதனால் அம்மா வழி உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். அம்மாவுடைய தகப்பனார் பெயர் தங்கத்துரை குமார வீர மார்த்தாண்டம். அம்மாவின் அம்மா பெயர் பொன்னம்மாள். அம்மாவுடைய தங்கைகள் ஆனந்தக்கனி, சவுந்தரம் என இருவர். சகோதரர் ஒருவர், அவர் பெயர் கணேசன். இணைப்பு பகுதி 2. எனக்கு 2 வயதுக்குள் இருக்கும் கைக்குழந்தையாக இருக்கும்போது எனது தாயார் ஊருக்கு பக்கத்தில் இருக்கும் உவரி என்ற ஊருக்கு குடும்பத்துடன் போயிருந்தோம். கடற்கரையில் இருந்த டீ கடையில் அனைவரும் டீ, காஃபி சாப்பிட்டார்கள். டீ கடையில் இருந்தவரின் நீண்ட குடுமியும் தாடியும் கடல் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த கடைக்காரரின் தோற்றம் இன்றும் என் நினைவில் உள்ளது. அங்குள்ள ஒரு கோவிலில் மனநிலை பாதிக்கப்பட்ட சிலரை சங்கிலியால் பிணைத்து வைத்திருந்ததும் இன்றளவும் ஒரு கனவைப் போல் நினைவில் உள்ளது. கைக்குழந்தையாக இருந்தபோது நடந்ததை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தது என கேட்டு எனது தாயார் ஆச்சரியப்படுவார். இணைப்பு பகுதி 3. சிறு வயதில் 3ஆம் வகுப்பு படிக்கும் வரையிலும் எனது பெற்றோருடன் உறவினர் ஒருவரது தோட்டத்தில் குடிசை வீடுகள் கட்டி குடியிருந்து வந்தோம். அந்த தோட்டத்தில் தண்ணீர் எடுப்பதற்கான கிணறு ஒன்று தரையோடு தரையாக இருந்தது. நான் கிணற்றங்கரைக்கு போய்விடக்கூடாது என்று பயந்த எனது தாயார், அந்த கிணற்றுக்குள் பெரிய தவளை ஒன்று இருக்கிறது, அங்கே போகாதே, அது அப்படியே உன்னை விழுங்கிவிடும் என்று பயமுறுத்தினார். அதனால் அந்த வயதில் நான் பயப்படும் ஒரே பிராணி தவளைதான். தவளை சப்தமிடும் போதெல்லாம் நான் பயப்படுவேன். எனது தந்தை வயல்வெளிக்கு போகும்போது சில முறை என்னையும் கூட்டிச் செல்வார். அவருடன் போகும்போதெல்லாம் அங்கு தவளை ஏதாவது இருக்குமோ என்று தான் கேட்பேன். தவளையே பெரும்பாலும் நினைத்து கொண்டிருப்பதால் எங்கு தவளை கூப்பிட்டாலும் அது எனக்கு கேட்டுவிடும். அதையே தொடர்ந்து கவனித்து கேட்டு வந்த நான் தவளையைப் போல் குரல் கொடுக்கவும் கற்றுக்கொண்டேன். அதனால் எனது இளம் வயது நண்பர்கள் பலர் என்னை தவளை போன்றே கூப்பிட ஆரம்பித்தார்கள். பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்கள் என்னை தவளை போன்று குரல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். பகவத்சிங் என்ற பெயரை உச்சரிக்க சிரமப்பட்ட எனது நண்பர்கள் என்னை தவளை என்றே கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி அவர்கள் கூப்பிடுவது எனக்கு பிடிக்கவில்லை. எனது அம்மாவுக்கும் பிடிக்கவில்லை. நீ தவளை மாதிரி கூப்பிடுவதால் எல்லோரும் உன்னை தவளை என்று கூறிவிடுகிறார்கள். இனி நீ இப்படி குரல் கொடுப்பதை நிறுத்திவிடு என்று எனது அம்மாவும் கூறிவிட்டார். அது முதல் நானும் அப்படி குரல் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். மிகுந்த முயற்சி எடுத்துதான் அதை கற்றுக்கொண்டிருந்தேன். அதை நிறுத்திய பல வருடங்களுக்கு பிறகு தனிமையில் அந்த குரலை எழுப்ப முயன்று பார்த்தேன், முடியவில்லை. அத்துடன் தவளை குரல் முடிந்து போய்விட்டது. இணைப்பு பகுதி 4. அப்போது நான் 3ஆவது வகுப்பு படித்திருக்கலாம் என எண்ணுகிறேன். ஏதோ ஒரு வேலையாக எனது தந்தையார் திருச்செந்தூர் செல்லும்போது நானும் அவருடன் பஸ்ஸில் சென்று விட்டேன். திருச்செந்தூர் பஸ் நிலையம் ஊருக்கு வெளியில் இருந்தது. எனது தந்தை மேற்கொள்ள வேண்டிய வேலை ஊருக்குள் இருந்தது. பஸ் நிலையத்துக்கு வெளியே பஸ் நிலையத்தை ஒட்டி சிமெண்ட் பெஞ்சுகள் நிலையாக அமைக்கப்பட்டிருந்தன. அவர் என்னை ஒரு பெஞ்சில் உட்கார வைத்துவிட்டு கீழே இறங்கக்கூடாது என்று கூறிவிட்டு ஊருக்குள் சென்று விட்டார். 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் அவர் திரும்பி வந்தார். அவர் எந்த நிலையில் என்னை விட்டு சென்றாரோ அதே நிலையில்தான் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். வெகு நாட்கள் அவர் எனது அம்மாவிடம் ஆச்சரியத்துடன் இது பற்றி கூறிக்கொண்டிருந்தார். என்ன நிலையில் உட்கார வைத்து விட்டு போனேனோ அதே நிலையில் அப்படியே நான் திரும்பி வரும் வரையிலும் உட்கார்ந்து கொண்டிருந்தான் என்று. இணைப்பு பகுதி 5. 10ஆம் வகுப்பு படிக்கும்போது வகுப்பில் நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம். தமிழ் ஆசிரியர் முத்தையா என்பவர் கலிங்கத்து பரணி என்ற செய்யுள் பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஒட்டக்குத்தர் என்னும் புலவர்தான் அந்த பரணியை எழுதியிருந்தார். கலிங்க நாட்டைச் சேர்ந்து வென்று திரும்பிய மன்னனை புகழ்ந்து அந்த பரணி பாடல் அமைந்திருந்தது. அந்த மன்னன் போரிலிருந்து தாமதமாக திரும்பியதால் ஊடல் கொண்ட அரசி அந்தப்புரத்துக்குள் அவரை வரவிடாமல் தாழிட்டு கொண்டாள். அவளை கதவை திறக்க பாடல் பாடுமாறு மன்னன் ஒட்டக்குத்தரை கேட்டுக்கொண்டான். புலவரும் பாடினார். ஆனால் அரசியோ மேலும் ஒரு தாழ்பாலை போட்டுக்கொண்டாள். இதனால் ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்று கூறுவதுண்டு. இதனை கூறிய தமிழாசிரியர், ஏன் அரசி அப்படி 2வது தாழ்பாலை போட்டாள்
யாராவது காரணம் சொல்ல முடியுமா என்று அவர் மாணவர்களை பார்த்து கேட்டார். என்ன காரணமாக இருக்க முடியும்? புலவர் பாடியதால் கழுதிகள் வந்துவிடக்கூடாது என்று பயந்து இன்னும் ஒரு தாழ்பாலையும் போட்டுவிட்டாள் என்று நான் கூறவும் அந்த ஆசிரியர் உட்பட அனைவருமே சிரித்து விட்டார்கள். எனது பதிலே அனைவருக்கும் திருப்தியாக அமைந்து விட்டதால் அந்த ஆசிரியர் தனது கேள்விக்கான பதிலை கடைசி வரையிலும் கூறாமலேயே மேற்கொண்டு வகுப்பை நடக்க ஆரம்பித்து விட்டார். இணைப்பு பகுதி 6. ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நிகழ்ந்த ஒரு சம்பவம். நானும் எனது தந்தையும் திருச்செந்தூரில் இருந்த பழமையான சினிமா தியேட்டர் ஒன்றில் மணாளனே மங்கையின் பாக்கியம் என்னும் சினிமாவை பார்த்தோம். அந்த படத்தில் ராட்சசன் ஒருவனை காட்டுவார்கள். அவனுடைய பிடியில் ஒருவன் சிக்கிக்கொள்வான். அந்த சினிமாவை பார்த்துவிட்டு வந்த சில நாட்களில் எனது கனவிலும் அதே ராட்சசன் வந்துவிட்டான். நானும் எனது நண்பர்கள் சிலரும் அந்த ராட்சசன் பிடியில் மாட்டிக்கொண்டது போலவும் எப்படியோ சிரமப்பட்டு தப்பியது போலவும் கனவு வந்தது. கனவில் ஏற்பட்ட பயம் காரணமாக மறுநாள் எனக்கு லேசான காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது. இதுபோல் இன்னும் ஒரு கனவு. அது நான் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்டிருந்திருக்கலாம். கனவில் நான் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்குள் நுழைகிறேன். எங்கள் வீட்டில் இருந்த ரேடியோவின் ஏரியல் ஒயர் வழியாக மறித்து கொண்டிருந்தது. நான் கைகளால் அந்த ஒயரை தூக்குகிறேன். இதுதான் கனவு. ஆனால் இந்த கனவு வேறு வகையான விளைவை ஏற்படுத்திவிட்டது. எங்கள் வீட்டின் கிழக்கு பக்கத்து அறையில் நெல்மணிகளை சேமித்து வைத்திருந்தோம். அதனை ஒட்டி 2 கட்டில்கள் போட்டு ஆளுக்கு ஒரு கட்டிலில் நானும் எனது அம்மா வழி தாத்தாவும் படுத்திருந்தோம். கனவில் நான் கீழே விழுந்து கிடந்த ஒயரைத்தான் தூக்கினேன். ஆனால் யதார்த்த உண்மையில் நான் பக்கத்தில் படுத்திருந்த எனது தாத்தாவின் முதுகின் அடியில் கையை விட்டு அவரை தூக்க முயன்றிருக்கிறேன். நெல்லை சேமித்து வைத்துள்ள இடத்திற்கு எலிகள் வருவதுண்டு. அவற்றில் பெரிய வகையான ஒன்றை பெருச்சாளி என்று கூறுவதுண்டு. அந்த பெருச்சாளிதான் கட்டிலில் ஏறிவிட்டதென எண்ணியது எனது தாத்தா. இந்த பெருச்சாளியை பாரேன் என்று கூறியவரே எனது கைகளில் ஓங்கி அடித்தார். நான் விழித்து கொண்டேன். என்ன நடந்துள்ளது என்பதும் புரிந்தது. மறுநாள் தான் தாத்தாவிடம் விவரம் கூறினேன். அத்தியாயம் 7. சிறு வயதில் துப்பறியும் கதைகளை எழுதுவது உண்டு. ஒருமுறை நான் எழுதிய கதையொன்றை எனது தந்தை படித்து பார்த்தார். 100 பக்கங்களுக்கும் அதிகமுள்ள அந்த நாவலில் பாதியை படித்துவிட்டு அவர் விமர்சனம் செய்தார். நீ தப்பு என்ற கதாபாத்திரத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாய். அதனால் இந்த கதையின் குற்றவாளி அவர்தான் என்பது முன்கூட்டியே தெரிந்து போய்விடுகிறது. முதலில் அவரை குற்றம் செய்யாதவர் போல் காட்டி கடைசியில் அவர்தான் குற்றவாளி என்று முடிக்க வேண்டும். அப்படி எழுதினால்தான் கதையில் சுவாரஸ்யம் இருக்கும். நீ எழுதியதை பார்க்கும்போது தப்புதான் குற்றவாளி என்பது முதலிலேயே தெரிந்து போய்விடுகிறது. அப்படி நாம் முதலிலேயே தெரிவிக்கக்கூடாது என்று கூறினார். தப்புதான் குற்றவாளி என எப்படி எண்ணும்படியாகத்தான் எழுதியுள்ளேன். முடிவு வரை படித்து பாருங்கள். உண்மையில் குற்றம் செய்தவர் அவரல்ல என்று முடித்திருப்பேன் என்று அவரிடம் கூறினேன். அது அவரை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. துப்பறியும் கதைகளை எழுதி பழகியதன் தாக்கம் இன்றைய நூல்களில் காணப்படுகிறது. உங்கள் நூல்களை படிப்பது துப்பறியும் நாவல்களை படிப்பதை போன்று உள்ளது என இன்றளவும் சிலர் கூறி வருகின்றனர். துப்பறியும் நாவல்களின் நோட்டிலும் தனித்தாள்களிலுமாக பல எழுதியிருக்கிறேன். அவற்றுள் ஒன்றை மட்டும் தூத்துக்குடி அச்சகம் ஒன்றில் கொடுத்திருந்தேன். அந்த அச்சகமும் மூடப்பட்டு விட்டது. அந்த கையெழுத்து பிரதியும் திரும்பாமல் போய்விட்டது. மற்ற நாவல்களின் நண்பர்கள் பலரும் கையெழுத்து பிரதியாகவே என்னிடம் வாங்கி படித்திருந்தார்கள். ஆனால் அவையெல்லாம் என்ன ஆயிற்று என்பது தெரியவில்லை. பட்டப்படிப்புக்கு சேர்ந்ததிலிருந்து துப்பறியும் கதைகள் எழுதுவதை முழுவதுமாக விட்டுவிட்டேன். அத்தியாயம் 8. எங்கள் வீட்டைச் சுற்றியே எங்களுக்கு பனைமரங்கள் உண்டு. அதில் பனை ஏறுவதற்காக ஆட்களை நியமித்து பதநீர் காய்த்து வெல்லமாக்குவோம். பனை ஏறுபவர்கள் தாங்கள் அருந்துவதற்காக பனைமரத்தில் கல்களையும் தயார் செய்வார்கள். அது போதையை கொடுக்கும். அளவோடு சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று கூறி என்னையும் சாப்பிட சொல்வார்கள். எனது வீட்டினர் அனுமதியுடன் நானும் சாப்பிட்டு வந்தேன். அது உடல் ஆரோக்கியத்துக்கு உதவியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் போதை என்றால் என்ன என்பது எனக்கு தெரிந்தது. ஆனால் போதைக்கு அடிமையாகும் சூழ்நிலை ஒருபோதும் ஏற்படவில்லை. அத்தியாயம் 9. ஒருமுறை நானும் சிற்றம்பலமும் தேரில் நடந்து செல்லும்போது ஏதோ ஒரு ஒலி காதுகளில் கேட்பதாக கூறினான். உனக்கு கேட்கிறதா என கேட்டான். அப்படி எதுவும் எனக்கு கேட்கவில்லை. பிறகு நான் தனிமையில் தேரிக்கு செல்லும்போது ஏதாவது கேட்கிறதா என்று கேட்டு பார்த்தான். எனக்கு கேட்க ஆரம்பித்தது. அதுதான் பிரணவ ஓசை என்பதை பிறகு தெரிந்து கொண்டேன். விரல்களால் காதை மூடிக்கொண்டால் கூட அந்த ஓசை கேட்டு வந்தது. சில நேரங்களில் அந்த ஓசை பலவித தன்மைகளிலும் மாறி ஒலித்தது. அத்தியாயம் 10. அப்போது நான் ஆதித்தனார் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன்.
எனது இரண்டாவது தங்கை குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தாள். அவள் விடுமுறையில் வீட்டுக்கு வந்திருந்தாள். ஒரு நாள் காலையில் அவள் எண்ணெய் தேய்த்து குளித்திருந்தாள். மறுநாள் அவள் கல்லூரிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். அதனால் அவளுக்கு அன்று மாலையில் இஞ்சி மருந்தை எனது தாயார் கொடுத்திருந்தார். எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று இப்படி இஞ்சி மருந்து சாப்பிடக்கூடாது என்பது எனது தாயாருக்கு தெரியாது. அன்று இரவு நாங்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது எனது தங்கைக்கு ஜன்னி வந்துவிட்டது. நான் டாக்டரை கூப்பிட ஓடினேன். அவரை அழைத்து வர வாகனம் ஏற்பாடு செய்வது வழக்கம். எனக்கு தெரிந்த டிரைவர் ஜி என்பவர் வீட்டுக்கு சென்று அவரை எழுப்பினேன். என்ன விவரம் என்று கேட்டார். விவரத்தை கூறினேன். எனது வண்டியில் கிராங்க் ஷாஃப்ட் உடைந்து விட்டது, வண்டி ஓடாது என்று கூறிவிட்டார். அவர் பொய் சொல்கிறார் என்பது தெரிந்தது. இருந்தாலும் அவரிடம் சண்டை போட விரும்பவில்லை. மீண்டும் மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகும் அவர் தான் கூறியதையே கூறிக்கொண்டிருந்தார். எனது தகப்பனார் வேறு வண்டியை ஏற்பாடு செய்து டாக்டரை கூட்டி வந்து விட்டார். அதற்கு சில மாதங்களுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாக ஜீப் ஒன்றை வாங்கினோம். அந்த சமயத்தில் ஜி என்ற டிரைவர் வேலையில்லாமல் இருந்தார். அவர் எங்களிடம் வேலை கேட்டு வந்தார். எனது தந்தை அவரை நியமிப்பது குறித்து என்னிடம் ஆலோசனை கேட்டார். நான் பழைய நபராக இருந்திருந்தால் அவர் முதலில் வண்டியை கொண்டு வர மறுத்த போதே அவரிடம் சண்டை போட்டிருப்பேன். அவரும் வேலை கேட்டு எங்களிடம் இப்படி வந்திருக்க கூட மாட்டார். நான் எனது தரப்பில் ஆட்சேபனை எதுவும் கூறாததால் அவரையே எனது தந்தை டிரைவராக நியமித்தார். இணைப்பின் அத்தியாயம் 11. எங்களிடம் ஜீப் இருந்தபோது ஜி என்பவர் டிரைவராக இருந்தார். நான் அவரிடம் ஜீப் ஓட்டுவதற்காக கற்றுக்கொண்டேன். கியரை நியூட்ரலில் போட்டவாறே வண்டியை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். பிறகு கிளட்சை அழுத்தியவாறே கியரை மாற்ற வேண்டும். கியரை மாற்றியதும் கிளட்சை விட்டுவிட்டு ஆக்சிலேட்டரை அழுத்த வேண்டும். ஆக்சிலேட்டரை அழுத்தினால் வண்டி நகர ஆரம்பிக்கும். மெதுவாக அழுத்தினால் வண்டி மெதுவாக நகரும். வேகமாக அழுத்தினால் வேகமாக நகரும். அவர் கூறியது போல் செய்தால் வண்டி சீறி பாய்ந்தது. ஆக்சிலேட்டரை அதிகமாக அழுத்தக்கூடாது என்று கூறினார். மெல்ல அழுத்தினேன். வண்டி நின்று போய்விட்டது. அதனால் அவரையே வண்டியை எடுத்து ரோட்டுக்கு கொண்டு சென்ற பிறகு நான் அவரிடம் ஸ்டேரிங்கை வாங்கி ஓட்டுவேன். மற்றவர்கள் வண்டி ஓட்டுவதை ஆச்சரியமாக பார்ப்பேன். எறும்பு ஊர்ந்திடுவதைப் போல் மெதுவாக வண்டியை ஓட்டுவார்கள். இப்படி இவர்களால் எப்படி மெதுவாக வண்டியை ஓட்ட முடிந்தது என்பது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் வண்டியை எடுத்தால் ஒன்று அது சீரிப்பாயும் அல்லது அது இடித்து கொண்டு நின்று போய்விடும். வண்டியை எடுக்கவே பயமாக இருந்தது. பிறகு நான் வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஸ்கூட்டர் ஒன்றை வாங்கியிருந்தேன். அதற்கும் 4 கியர்கள் உண்டு. அதற்கும் கிளட்ச் உண்டு. இளைஞன் ஒருவன் எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட கற்றுக் கொடுத்தான். டிரைவர் ஜி கூறியதைப் போலவே இவனும் கூறினான். ஜீப்பில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இங்கும் ஏற்பட்டது. கிளட்சை விட்டுவிட்டு ஆக்சிலேட்டரை அழுத்தியதும் ஒன்று வண்டி சீறி பாய்ந்து விடுகிறது அல்லது ஆஃப் ஆகி விடுகிறது. என்ன பிரச்சனை என்பதை என்னாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களாலும் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. அதன் இயக்க உண்மையை நானாகத்தான் தெரிந்து கொண்டேன். அனைத்து சூட்சுமங்களும் கிளட்சில் தான் இருக்கிறது. ஸ்கூட்டர் முழுமையாக என்னிடமே இருந்ததால் இந்த இயக்க உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அனைத்து டிரைவர்களுமே கிளட்சுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆக்சிலேட்டருக்கு கொடுத்திடுவதால் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டியதை தவறு விட்டு விடுகிறோம். ஆன்மீக உலகிலும் இத்தகைய தவறு தான் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. மனதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் கொடுத்து விடுகிறார்கள். இதனால் மனதையும் புரிந்து முடியாமல், மனதுக்கு அப்பாற்பட்டதையும் புரிய முடியாமல் அனைவரும் தவறி விடுகின்றனர். இணைப்பு பகுதி அத்தியாயம் 12. காந்திய வழியில் எளிமையாக நடக்க வேண்டும் என முடிவு செய்து வெறுங்காலுடன் செருப்பு போடாமல் நடந்து வந்தேன். அதுபோல் படுப்பதற்கு தலையணை வைத்துக் கொள்வதையும் தவிர்த்தேன். சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்தபோது 1வது மாதத்தில் நங்கநல்லூரில் தங்கியிருந்தேன். அங்கு இரவு படுப்பதற்கு கட்டிடத்தில் உள்ள மொட்டை மாடியில்தான் படுப்பேன். பக்கத்து அறையில் தங்கும் சிலரும் கூட இரவில் அங்குதான் படுப்பார்கள். அங்கு படுத்திருக்கும் போது எனக்கு சளி பிடித்து கொண்டது. இரவில் உள்ள பனியின் காரணமாக சளி பிடித்திருக்கலாம் என எண்ணிக்கொண்டேன். ஆனால் உடன் படுத்த ஒருவர் இப்படி கூறினார். தலையணை வைக்காமல் படுப்பது நல்லதல்ல. தலை வைப்பது சற்று உயரமாக இருக்க வேண்டும். தலையை சமமாக வைத்து படுப்பதால் தலையில் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டுவிடும். சளி கூட இப்படி ஏற்பட்டுவிடும். அவர் கூறியதற்கேற்றவாறு எனக்கும் சளி பிடித்திருந்ததால் முதல் மீண்டும் தலையணை வைக்க ஆரம்பித்தேன். அதுபோல் ஆரம்ப காலத்தில் சென்னையிலும் செருப்பில்லாமல் வெறுங்காலுடனேயே நடந்து வந்தேன். சட்டக்கல்லூரியின் காவலர் வாசலில் என்னை மறித்து கொண்ட போது கூட நான் கால்களில் செருப்பில்லாமல் தான் இருந்திருப்பேன் என்று தோன்றுகிறது. ஆனால் கடைவீதிகளில் நடந்து செல்லும்போது ரோடுகளில் பல வகையான துருப்பிடித்த ஆணிகள், ஊசிகள் போன்றவை காணப்பட்டு பயமுறுத்தின. திருச்செந்தூர் மற்றும் எனது சொந்த ஊரில் இத்தகைய அபாயம் எதுவும் கிடையாது. துருப்பிடித்த ஆணிகளைக் கண்டு பயந்து மீண்டும் செருப்பு அணிய ஆரம்பித்து விட்டேன்.
இணைப்பு பகுதி அத்தியாயம் 13. ஏபிபி வேலை மட்டும் எனக்கு பிடித்திருந்ததால் அதற்கான நேர்முகத் தேர்வில் மட்டும் கலந்து கொண்டிருந்தேன். நீதிபதி வேலைக்கு மனு செய்ய நான் தயாராக இல்லை. இந்நிலையில் திருச்செந்துறை அடுத்துள்ள ஸ்ரீ வைகுண்டம் என்னும் ஊரில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நடுத்தர வயதுள்ள ஒருவர் அரசு பேருந்தில் குடிபோதையில் பயணித்திருக்கிறார். அவர் பயணம் செய்யும் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டதற்காக பஸ்ஸில் உள்ள பிரயாணிகள் அவரை பிடித்து உதைத்து ஸ்ரீ வைகுண்டம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். காவல் நிலையத்தினர் தங்கள் பங்குக்கு அவரை உதைத்து அவரை விசாரித்திருக்கிறார்கள். உதைப்பட்ட அவர் தான் அந்த ஊரில் சிவில் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருப்பதாக கூறினார். காவல் நிலையத்தில் உள்ளவர்கள் எவரும் தங்கள் பணிக்காக சிவில் நீதிமன்றம் செல்வதில்லையாதலால் காவலர்கள் எவருக்கும் அவரை தெரிந்திருக்கவில்லை. அவர்கள் குற்றவியல் நீதிபதியை தொடர்பு கொண்டு பேசவும் குற்றவியல் நீதிபதியே காவல் நிலையத்துக்கு வந்துவிட்டார். பிரச்சனைக்குரியவர் உண்மையிலேயே அந்த ஊர் சிவில் கோர்ட் நீதிபதி தான் என்பதை அவர் உறுதி செய்தார். போதையில் இருந்த அவரிடம் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று குற்றவியல் நீதிபதி கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த போதை நீதிபதி, நான் மட்டுமா தண்ணி அடித்தேன், இந்த விருந்து நடந்ததே மாவட்ட நீதிபதி வீட்டில்தான், அவரும் தான் தண்ணி அடித்தார், அங்கு வந்தவர்கள் எல்லோருமே நீதிபதிகள் தான் என்று கூறி கலந்து கொண்ட நீதிபதிகளின் பெயர்களையும் கூறியிருக்கிறார். மாட்டிக்கொண்ட நீதிபதி மீது வழக்கு எதுவும் போடாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் நடந்த சம்பவம் நாங்கள் நீதிமன்றத்தோடு தொடர்புடையவர்கள் என்பதால் எங்களுக்கு மட்டும் உடனடியாக தெரிந்துவிட்டது. இப்போது எனது மனசாட்சி பேசியது, நம்மை போன்றவர்கள் நீதிபதி பதவி வேண்டாம் என்று ஒதுங்குவது தவறு. அந்த வருடத்தில் சார்பு நீதிபதி பதவிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருந்தன. நானும் விண்ணப்பித்தேன். தேர்வு எதுவும் எழுத தேவையில்லை. விண்ணப்பித்தவர்களையெல்லாம் சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் 3 நேர்முகத் தேர்வுக்கு அழைத்திருந்தனர். நேர்முகத் தேர்வுக்கு ஆஜரான நான் தேர்வு கண்டவர்களிடம் விண்ணப்பதாரர்களின் நடத்தையையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். தேர்வை நடத்திய அன்றைய தலைமை நீதிபதி, எதற்காக இந்த கோரிக்கையை வைத்துள்ளீர்கள், குறிப்பிட்ட காரணம் எதுவும் உண்டா என்று கேட்டார். ஸ்ரீ வைகுண்டத்தில் நடந்த சம்பவத்தை கூற தோன்றவில்லை. அதனால் பொதுவாக எதனையோ கூறி சமாளித்தேன். சட்ட நுணுக்கங்கள் பற்றி தொடர்ந்து அவர்கள் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். சில கேள்விகளுக்கு என்னால் பதில் கொடுக்க முடியவில்லை. தேர்வானவர்களின் பட்டியலில் எனது பெயர் இடம்பெறவில்லை. பின்வரும் காலங்களில் தேர்வு எழுதித்தான் நீதிபதி பணியில் சேர வேண்டும் என சட்டதிட்டங்கள் மாறிவிட்டன. அதனால் அந்த முயற்சியில் அதற்கு பிறகு ஈடுபடவில்லை. இணைப்பு பகுதி 14. வழக்கறிஞராக தொழில் புரியும் காலத்தில் உடன் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் பலரும் வழக்குடன் தொடர்பு கொண்ட பெண்களுடன் நட்பாக பழகுவதையே விரும்புவார்கள். அது சம்பந்தமான பல செய்திகளும் வருவதுண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் எனது அணுகுமுறை வேறாக இருந்தது. பெண்களின் மீது எனக்கு ஈர்ப்பே கிடையாது என்று கூற முடியாது. ஆனால் எனது வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் அவர்களுக்காக ஆஜராவதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. அதனால் பெண்கள் சம்பந்தப்பட்ட வரையிலும் எனது வாழ்க்கை கட்டுக்கோப்பாக இருந்தது. ஆனால் கனவுகள் நாம் சொன்னபடி கேட்குமா? ஒரு முறை முன்பின் பார்த்திராத ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொண்டது போல் கனவு கண்டேன். கனவுதானே என்று நானும் அசட்டையாக இருந்தேன். ஆனால் கனவு கண்ட சில தினங்களுக்குள் கனவில் கண்ட அதே பெண் ஒரு வழக்குக்காக என்னிடம் வந்துவிட்டாள். அவளை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருந்தது, பயமாகவும் இருந்தது. அதனால் கடைசி வரையிலும் அவளிடம் மிகவும் ஜாக்கிரதையாகவே நடந்து கொண்டேன். இணைப்பு பகுதி 15. ஆன்மீக அணுகுமுறைகளை மாணவர்கள் மத்தியிலும் எடுத்து கூற வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல ஆர்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணம் இருந்து வந்தது. அதற்கு வசதியாக ஆதித்தனார் கலைக்கல்லூரியில் பிகாம் வகுப்புக்கு சட்டம் பற்றிய பாடம் எடுப்பதற்கான பகுதி நேர விரிவுரையாளர் தேவைப்பட்டது. அந்த கல்லூரி நிர்வாகத்தோடு ஏற்கனவே எனக்கு நல்ல தொடர்பு இருந்ததால் எனக்கு அந்த வேலை கிடைத்தது. 4 ஆண்டுகள் அந்த வேலையை பார்த்தேன். நான் எதிர்பார்த்த வகையில் மாணவர்கள் எவரும் நமது கருத்துக்களை கண்டுகொள்ளும் மனநிலையில் இல்லை. நானும் பகுதி நேர விரிவுரையாளராக இருந்ததால் அவர்களோடு அதிக நேரம் பழகி அவர்களுக்கு ஏற்றவாறு கருத்துக்களை வழங்கவும் முடியவில்லை. ஆகவே அந்த வேலை தேவையில்லை என்று கருதி அதனை விட்டு விலகி கொண்டேன். இணைப்பு பகுதி அத்தியாயம் 16. ஒரு முறை குற்றாலம், பாபநாசம் ஆகிய இடங்களுக்கு சத்சங்க அன்பர்களுடன் பைக்கிலேயே சென்றிருந்தோம். திரும்பும் வழியில் திருநெல்வேலியில் இருந்த சங்கர சுப்பிரமணியத்தை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு சென்றோம். அவர் குறுக்குத்துறை ஆற்றங்கரை சென்றிருப்பதாக அவருடைய வீட்டில் தெரிவித்தார்கள். அதனால் குறுக்குத்துறையை நோக்கி பைக்கில் சென்றோம். அப்போது நான் ஒரு ஸ்கூட்டர் வைத்திருந்தேன். நான் அதை ஓட்டி சென்றிருந்தேன். எனது வண்டியின் பின் இருக்கையிலும் ஒருவர் அமர்ந்திருந்தார்.
நாங்கள் போகும் ரோட்டில் சரியான வெளிச்சமில்லை. அது இருட்டத் துவங்கிய முன்னிரவு நேரம். ரோட்டில் இருந்த குழி ஒன்றில் இடறிய எனது ஸ்கூட்டர் கவிழ்ந்து விட்டது. அதில் பயணித்த இருவரும் கீழே வீசி எறியப்பட்டோம். எனக்கு நாடியில் அடிபட்டு விட்டது. அதனால் எனக்கு நாடி, உதடு ஆகிய இடங்களில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. அது போக மூக்கிலிருந்தும் காதுகளிலிருந்தும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. கீழே விழுந்த என்னால் சுலபமாக எழுந்து கொள்ள முடிந்தது. அருகிலுள்ள மருத்துவமனைக்கு செல்லலாம் என முடிவு செய்தோம். யாரை பார்ப்பது, வண்டியை என்ன செய்வது என்பதை உடன் வந்த நண்பர்களுடன் கலந்தாலோசனை செய்தேன். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் எனக்கு மயக்கம் வருவது போல் தோன்றியது. அதனால் நான் அதனை மற்றவர்களிடம் தெரிவித்துவிட்டு, இனி என்னிடம் ஆலோசனை எதுவும் கேட்காதீர்கள், நீங்களாகவே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். ரோட்டோரத்தில் நட்டப்பட்டிருந்த கல் ஒன்றில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டேன். இப்போது நானாக பொறுப்பெடுத்து செய்வதற்கு எதுவும் இல்லை. இந்நிலையில் நான் எதனை செய்வது? நான் அமைதியாக அமர்ந்து எனக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மயக்க உணர்வை அதற்கு எந்த எதிர்ப்பையும் கொடுக்காமல் அதனை அப்படியே முழு மனதோடு கவனித்தேன். 2 நிமிடங்கள் கூட அப்படி கவனித்திருக்க மாட்டேன். அதற்குள் அந்த மயக்க உணர்வு அறிகுறி முழுமையாக என்னை விட்டு போய்விட்டது. நானும் சகஜமாகிவிட்டேன். பிறகு மருத்துவரை அணுகி தேவையான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டேன். இந்த விபத்து நடந்த பல வருடங்களுக்கு பிறகு இத்தகையதொரு பைக் ஆக்சிடெண்ட் சந்திக்க நேர்ந்தது. அப்போது நான் பைக்கின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தேன். சத்சங்க உறுப்பினரான சங்கர்லிங்கம் என்பவர் வண்டியை ஓட்டினார். குலசேகரப்பட்டணத்தில் இருந்த சண்முகானந்தா என்னும் சாமியார் ஒருவரை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தோம். பைக்கை ஓட்டி கொண்டிருந்த அவர் பின்னால் திரும்பி என்னை பார்த்து ஏதோ பேசியவாறு வந்தார். நேராக பார்த்து ஓட்டுமாறு நானும் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அப்படி அவர் பின்னால் திரும்பும்போது வண்டி ரோட்டுக்கு வெளியே வந்து புரண்டு விட்டது. ரோட்டில் வீசப்பட்ட எனக்கு மீண்டும் முகத்திலும் கைகளிலும் காயம் பட்டுவிட்டன. முன் வாய்ப்பல் ஒன்றும் உடைந்து விட்டது. அதன் பிறகு எவருடைய பைக் பின்னாலும் அமர்ந்து பயணித்தாலும் எனக்கு ஒரு நடுக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஞான தெளிவுக்கு பின்னால் அப்படி பயப்படுவது அடியோடு நின்று போய்விட்டது. இணைப்பு பகுதி 17ஆம் அத்தியாயம். வழக்கறிஞராக பணியாற்ற ஆரம்பித்த காலத்தில் திருச்செந்தூர் நாடார் தெருவில் குடும்பத்துடன் குடியிருந்து வந்தேன். முதலில் குடியிருந்த வீட்டுக்கு மாடி கிடையாது. இரண்டாவதாக குடியிருந்த வீட்டுக்கு மாடி உண்டு. மாடியைத்தான் படுக்கையறையாக உபயோகித்து வந்தோம். மாடி முழுவதும் ஒரே ஹாலாக இருக்கும். அங்குதான் நார்க்கட்டில்கள் போட்டு படுத்திருப்போம். நான் காலை 5 மணி சுமாருக்கு எழுந்து விடுவேன். அதனால் காலையில் எழும்புவதற்கு வசதியாக டைம்பீஸ் கடிகாரம் ஒன்றில் அலாரம் செட் செய்து கட்டிலுக்கு அடியில் வைத்திருப்பேன். காலையில் அலாரம் அடிக்கும்போது அதை நிறுத்திவிட்டு எழுந்து கொள்வேன். ஒரு நாள் காலையில் அலாரம் அடித்தது போல் தெரியவில்லை. ஆனால் எழுந்து கொள்ளும் நேரம் கடந்து விட்டது போல் தோன்றியது. மணி என்ன ஆகியிருக்கிறது என்று தெரிந்து கொள்ள கட்டிலுக்கடியில் கையை நீட்டி டைம்பீஸுக்காக துளாவினேன். ஆனால் டைம்பீஸ் கையில் தட்டுப்படவில்லை. கட்டிலை விட்டு இறங்கி கட்டிலுக்கு அடியில் தேடி பார்த்தேன். டைம்பீஸை காணவில்லை. நாங்கள் மாடியில் படுக்கும்போது மாடியில் உள்ள பின்கதவை திறந்து வைத்து விடுவோம். திறந்து வைத்ததால் காற்று நன்றாக வரும். அதை பயன்படுத்தி பக்கத்து வீட்டு மொட்டை மாடி வழியாக திருடன் ஒருவன் உள்ளே நுழைந்து டைம்பீஸை எங்களுக்கு தெரியாமல் எடுத்து சென்றிருக்கிறான். அதன் பிறகு இப்படி பின்கதவை திறந்து வைப்பதில்லை. நாங்கள் சொந்த வீடு கட்டிய பிறகு ஒரு நாள் நடு இரவில் எங்கள் வீட்டு மாடியிலிருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று எவரோ குரல் கொடுத்தார்கள். எங்கள் வீட்டு நாயும் பயங்கரமாக குரைத்தபடி அங்கும் இங்கும் ஓடியது. மாடிக்கு சென்று பார்த்தேன். முதலாவது மாடியிலிருந்து பாத்ரூமின் உள்ளே எவரோ இருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவன் பக்கத்து வீட்டு மாடி வழியாக அங்கே வந்திருக்க வேண்டும். அவனை அப்படியே உள்ளே வைத்து வெளிப்பக்கமாக தாழ் போட்டேன். பிறகு பக்கத்து தெருவுக்கு சென்று உதவிக்கு ஆட்களை கூட்டி வந்தேன். அனைவருமாக சேர்ந்து அவனை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தோம். 2006ஆம் வருட கடைசியில் எனது தந்தை இறந்து விட்டார். கிராமத்தில் இருந்த வீட்டில் அதற்கான சடங்குகள் நடந்ததால் நான் குடும்பத்தோடு ஒரு இரவில் கிராமத்து வீட்டிலேயே தங்கிவிட்டேன். அதை தெரிந்து கொண்ட திருடர்கள் எவரோ திருச்செந்தூரிலிருந்து எங்கள் வீட்டு ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்து விட்டார்கள். அத்தனை பீரோக்களையும் திறந்து சாமான்களை இறைத்து போட்டிருந்தார்கள். தங்க நகைகள் லாக்கரில் இருந்ததால் அவை தப்பிவிட்டன. எனது பீரோவில் இருந்த சொந்த பணம், கோவில் பணம் மற்றும் சிலர் கொடுத்து வைத்திருந்த பணமாக மொத்தம் சுமார் 15,000 மட்டும் எடுத்து சென்று விட்டார்கள். 2011இல் சென்னை ஜாபர்காம்பேட்டையில் 1 வருட காலம் வாடகைக்கு குடியிருந்து வந்தோம். அங்கிருக்கும்போது நாங்கள் மாதம் ஒரு முறை திருச்செந்தூர் வீட்டுக்கு வருவதுண்டு. அப்படி ஒரு முறை திருச்செந்தூர் வந்திருக்கும் போது சென்னையிலிருந்து ஃபோன் வந்தது. அந்த வாடகை வீட்டு ஜன்னலை உடைத்து திருடர்கள் உள்ளே புகுந்து திருடி சென்றுள்ளதாக கூறினார்கள். அங்கேயும் திருடர்கள் பீரோவில் இருந்த துணிகளையெல்லாம் இறைத்து போட்டிருந்தார்கள். எனது இரும்பு மேஜை டிராயரில் வைத்து பூட்டியிருந்த 5 ரூபாய் புதிய நோட்டுக்கட்டு ஒன்றையும் எனது துணிகள் சிலவற்றையும் திருடி சென்றிருந்தார்கள். 2015இல் மீண்டும் ஒரு முறை திருச்செந்தூர் வீட்டுக்கு திருடர்கள் வந்துவிட்டார்கள்.
இந்த முறை போர்ட்டிகோவில் நிறுத்தியிருந்த காரையும் எடுத்து சென்று விட்டார்கள். பீரோக்களை திறந்து துணிகளையெல்லாம் முன்பு போல் வாரி இறைத்திருந்தார்கள். காராக இருந்ததால் போலீசார் சுலபமாக கண்டுபிடித்து விட்டார்கள். இணைப்பு பகுதி அத்தியாயம் 18. திருச்செந்தூர் அமளி நகரைச் சேர்ந்த ஆனந்தராயன் எனக்கு அறிமுகமானார். அவர் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று கூறி வந்தார். நான் முதலீடு செய்ய அவர் செயல் பங்காளியாக சேர்ந்து திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் ஃபேன்சி ஸ்டோர் ஒன்றை ஆரம்பித்தோம். அந்த கடைக்கு என்ன பெயர் வைப்பது என யோசித்தோம். ஜேகேயும் ரமணரும் தான் எங்களுக்கு பிடித்தமானவராக இருந்தனர். ஜேகே தனது பெயரை உபயோகிப்பதை விரும்ப மாட்டார். அதனால் ரமணர் பெயரை வைத்துவிட முடிவு செய்து ரமண கீதம் என பெயரிட்டோம். இந்த தொழிலும் சரிவர இயங்காததால் இதனையும் விரைவில் மூடிவிட்டோம். இணைப்பு பகுதி 19. அன்பர் ஒருவர் இவ்வாறு கேட்டார். நீங்கள் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக திருக்குறளை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? நான் ஆன்மீகத்தை சிறுக சிறுக கற்று வந்த காலம் அது. சிவஞான போதம் என்ற நூல் ஒன்றை நண்பன் விஜய்சிங் சிபார்சு செய்தான். எல்லா விதமான தத்துவங்களையும் உள்ளடக்கிய மிக உயர்வான நூல் இது என்று அது பற்றி மிக உயர்வாக கூறினான். மொத்தம் 12 பாடல்கள் மட்டுமே உள்ள ஒரு சிறிய நூல்தான் அது. அந்த பாடல்களை எனது டைரியில் எழுதி கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தேன். எதுவும் சரிவர புரியவில்லை. விளக்க நூல்கள் அதைவிட குழப்பின. அதனால் வார்த்தைகளை என்ன பொருளில் எடுத்துக்கொள்வது என்பதே நிச்சயமில்லாமல் இருந்தது. ஏற்கனவே ஆன்மீக தத்துவங்கள் எவையும் எனக்கு தெரியாது. இந்நிலையில் பொருள் தெரியாத வார்த்தைகளை வைத்து மேலும் என்னை நானே குழப்பிக்கொள்ள தயாராயில்லை. அதனால் ஆன்மீகம் சம்பந்தமான உரைநடை நூல்களை மட்டுமே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்தேன். பட்டப்படிப்பு படிக்கும்போது தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் வகுப்பில் எனக்குத்தான் அதிக மதிப்பெண் கிடைக்கும். ஏதோ சில கவிதைகள் கூட எழுதியிருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு வழிகாட்டும் பொறுப்பை பாடல்களுக்கு நான் வழங்கவில்லை. மேலும் பாடல்கள் சம்பந்தமான எனது ஈடுபாடும் சற்று வித்தியாசமானது. சினிமா பாடல்கள் சம்பந்தமான எனது ஈடுபாடும் சற்று வித்தியாசமானது. சினிமா பாடல்கள் சில ஆபாசமான கருத்துக்களோடு இருக்கும். ஆனால் அது எனக்கு ஆபாசமாகவே தோன்றாது. ஏனெனில் எனது கவனம் பெரும்பாலும் பாடலின் இசையில்தான் இருக்குமே தவிர பாடல்களின் கருத்துக்களில் இருக்காது. நான் சிறுவயதாக இருக்கும்போது ஒரு சினிமா பாடல் ஒன்று இருக்கும். ஓ ரசிக்கும் சீமானே வா. ஆனால் எனது காதுகளில் அது இப்படி ஒலிக்கும். ஓ ரசிக்குஞ்சி மானே வா. அதனுடைய பொருளில் அதிக கவனம் செலுத்துவதில்லை. மேம்போக்காக இப்படி எண்ணிக்கொள்வேன். ரசிக்குஞ்சி மான் என ஒரு வகை மான் இருக்கும் போலிருக்கிறது. இதுபோல் இன்னும் ஒரு பாடல். சேர்த்த பணத்தை அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்லக்கண்ணு. 6 ரூபாயை 100 ரூபாயாக ஆக்குவாங்க என்பதுதான் இதன் பொருள். அதில் எனக்கு 100 ஆக்குவாங்க என்பதுதான் பிரதானமாக தெரியும். அதனால் ஆக்கு என ஏதோ ஒரு பொருள் இருப்பது போலவும் அம்மாவிடம் பணத்தை கொடுத்தால் அவர்கள் 100 ஆக்குகளை வாங்குவார் என்று எண்ணிக்கொண்டேன். அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள நானும் முயல்வதில்லை. சினிமா பாடல்களை பல சிறுவர்கள் பாடுவார்கள். சிறு வயதில் நானும் அப்படி பாடியிருக்கிறேன். ஏதோ 1-2 வரிகளை மட்டும் எனக்காக பாடிக்கொள்வேன். எந்த ஒரு சினிமா பாடலும் முழுமையாக எனக்கு தெரியாது. இணைப்பு பகுதி அத்தியாயம் 20. நாங்கள் சத்சங்க அன்பர்களோடு சத்சங்கம் செய்யும்போது ஏதாவது ஒரு தலைப்பில் அவரவர் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்வோம். அல்லது ஆன்மீக நூலில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு கருத்தை படித்து அதை ஒவ்வொருவராக விளக்கம் கொடுப்போம். இத்தகைய நிகழ்வுகளில் பெரும்பாலும் எனக்குத்தான் கடைசி வாய்ப்பு கொடுக்கப்படும். என்னுடைய வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பெரும்பாலும் அதுவரை கூறப்பட்ட கருத்துக்களை தொகுத்து கூறி அதிலிருந்து நான் எவ்வாறு வேறுபடுகிறேன் என்ற எனது கருத்தையும் கூறுவேன். எனது கருத்தை கூறி முடித்த பிறகு எனது கருத்தை சுற்றியே சத்சங்க சிந்தனைகளும் விவாதங்களும் ஏற்பட்டுவிடும். இந்த விவாதங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகளை தூண்டி விடுபவைகளாகவும் அமைந்துவிடும். இதனால் சத்சங்க அன்பர்கள் பலருக்கு சத்சங்கத்தின் போது ஒரு வகையான பரவச நிலை கூட ஏற்படுவதுண்டு. ஒரு முறை சங்கர்லிங்கம் வீட்டு முன்காலில் 7-8 பேர்கள் சுற்றி உட்கார்ந்து காலை 9 மணி சுமாருக்கு சத்சங்கம் ஆரம்பித்தோம். அது மதிய உணவு வரை நீடித்தது. உணவுக்கு பின் ஓய்வு எடுத்த பிறகு 4 மணி சுமாருக்கு மீண்டும் தொடர்ந்தோம். காலையில் பள்ளிக்கூடம் சென்ற சிறுவன் ஒருவன் எங்களை பார்த்துவிட்டு போனான். அவன் மாலை 5 மணிக்கு திரும்பும் போதும் நாங்கள் அதே நிலையில் காணப்பட்டதால் அவன் காலையிலிருந்து அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களா என ஆச்சரியமாக கேட்டான். இணைப்பு பகுதி 21. கோவை ஆனந்தகுமார் தோட்டத்தில் தங்கியிருக்கும் போது என்னுடன் தங்கியிருந்த சென்னை சந்திரசேகருடன் ஆற்றுக்கு குளிக்கப் போனேன்.
சட்டை போடாமல் பனியன் மட்டும் அணிந்து டவலை போட்டுக்கொண்டு சாதாரணமாக நடந்து சென்றது அவருக்கு வியப்பாக இருந்தது. உங்களை பார்க்க பலர் வந்திருக்கிறார்கள். அவர்களில் சிலர் ஆற்றிலும் குளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் இப்படி பனியன் டவலோடு வருகிறீர்கள் என்று அவர் கேட்டார். எல்லோரையும் போல் நானும் மரியாதையை விரும்புவன்தான். ஆனால் எல்லோரையும் விட நான் உயர்ந்தவன் என என்னை காட்டிக்கொள்ள விரும்புவது இல்லை. இப்போதும் கூட நான் பலருடனும் சகஜமாக பழகுவதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆனால் அதுவே எனது இயல்பாக இருப்பதால் அதுதான் எனக்கு எளிதாகவும் யதார்த்தமாகவும் உள்ளது. நான் 3ஆம் வருடம் பட்டப்படிப்பு படிக்கும்போது அந்த கல்லூரி பிளானிங் ஃபோரம் அசோசியேஷனுக்கு என்னை மாணவர் தலைவராக நியமித்திருந்தார்கள். நாங்கள் அதன் துவக்க விழாவை கல்லூரியில் நடத்தினோம். சிறப்பு விருந்தினராகவும் சிறப்பு ஆற்றவுமாக ஒருவர் வந்திருந்தார். அவரையும் என்னையும் மேடையில் நடுநாயகமாக உட்கார வைத்திருந்தார்கள். எங்களுக்கு ஒரு பக்கத்தில் கல்லூரி முதல்வரும் மறுபக்கத்தில் ஆசிரியர் பிரதிநிதியாக பா குருசாமியும் அமர்ந்திருந்தார்கள். வரவேற்புரை, சிறப்புரை, நன்றியுரை என அனைத்தும் முடிந்த பிறகு அதே அரங்கத்தில் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் முடிந்ததும் பலரும் கழிவறை பக்கம் சென்றுவிட்டு உணவு பரிமாறும் இடத்துக்கு வந்துவிட்டனர். கூட்டம் முடிந்ததுமே நான் சகஜ நிலைக்கு வந்து எனது நண்பர்களுடன் இணைந்து கொண்டேன். நண்பர்களுடன் சிரித்து பேசியவாறே உணவு கொள்ள அமர்ந்தேன். நான் நண்பர்களுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதுதான் எனது கவனம் விழா மேடையை நோக்கி திரும்பியது. அங்கு சிறப்பு விருந்தினர், கல்லூரி முதல்வர், ஆசிரியர் பிரதிநிதி ஆகியோருக்கு உணவு பரிமாறப்பட்டிருந்தது. சிறப்பு விருந்தினருக்கும் கல்லூரி முதல்வருக்கும் இடையில் ஒரே ஒரு மேஜையில் இலை மட்டும் போடப்பட்டு உணவு பரிமாறப்படாமல் காலியாக இருந்தது. அது எனக்கான ஒதுக்கப்பட்ட இடம் என்பதும் நான் என்னை அறியாமல் நண்பர்களுடன் உட்கார்ந்து விட்டேன் என்பதும் புரிந்தது. வாழ்வில் நல்ல இடத்துக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அனைவரிலும் உயர்ந்த நிலையில் என்னை வைத்து பந்தா செய்வது எனக்கு பிடிப்பதில்லை. இப்போதும் கூட நான் கூறுவது போலவே அனைத்தும் நடக்க வேண்டும் என கட்டளையிடும் இயல்பு எனக்கு கிடையாது. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை மட்டும் வழங்குவதே எனது அணுகுமுறையாக உள்ளது. ஆகவே நான் உன்னைவிடவும் உயர்ந்தவன் என்று கூறி பந்தா செய்யும் வாய்ப்பு எதுவும் எனக்கு ஏற்படவில்லை. இணைப்பு பகுதி 22ஆம் அத்தியாயம். உண்மை எப்போதும் எளிமையாகத்தான் இருக்க முடியும் என்ற கருத்து எப்போதும் எனக்கு உண்டு. உண்மையை அறிவது யாரோ ஒரு சிலருக்குத்தான் சாத்தியம் என்ற கருத்து எனக்கு பிடிக்காது. முயல்பவர்கள் எவராயினும் அவர்களால் அதனை எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் என்ற எண்ணமே எனக்கு இருந்து வந்தது. தியானம் செய்வதற்கு பத்மாசனத்தில் உட்கார வேண்டும் என கூறப்பட்டது. அப்போது எனக்கு ஏற்பட்ட எண்ண ஓட்டம்தான் இதுதான். கால்களை மடக்கவே முடியாத நிலையில் இருந்தவர்கள், முடமானவர்கள் ஆகியோரால் தியானம் செய்ய முடியாதா? இந்த கேள்விதான் எனக்கு ஏற்படும். இதுபோல் கடவுளுக்காகவும் ஞானத்துக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் உலகை துறந்து காட்டுக்குள் ஓடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தோடு வாழ்ந்து வரும் சராசரி மனிதனால் ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியாதா? ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், ஆதிசங்கரர் ஆகியோர் தனது தாயை புறக்கணித்த ஆன்மீக முயற்சிகளில் ஈடுபடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததில்லை. ஆன்மீகம் என்பது சராசரி மனிதனுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாக என்னால் கருத முடியவில்லை. நான் பெரும்பாலும் அரசு விடுமுறை நாட்களில் சத்சங்க உறுப்பினர்களுடன் பாபநாசம், குற்றாலம் என்று சென்று விடுவேன். எனது முயற்சிகளுக்கு அத்தகைய அவகாசம் எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்படி நான் புறப்படும் சில சமயங்களில் மட்டும் மனைவி எதிர்ப்பு தெரிவிப்பதுண்டு. அப்போது மட்டும் போய்விட்டு 2 நாளில் திரும்ப வேண்டுமா அல்லது நிரந்தரமாக போக வேண்டுமா என்று ஒரு மிரட்டலை கொடுத்து விட்டு செல்வேன். நான் சாமியாராக ஆகிவிடுவேனோ என்ற பயம் அவளுக்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. காவி உடையை கண்டால் கடைசி வரையிலுமே அவளுக்கு ஒரு அலர்ஜி தான். அவள் என்னை பற்றி சென்னை சந்திரசேகரிடம் இப்படி கூறியிருக்கிறாள். ஐயா முன்பு மிகவும் எளிமையாக இருப்பார். அவரிடம் மிகவும் குறைவான துணிகளே இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் ஆடம்பரமாக ஜிப்பாவெல்லாம் போட்டு வருகிறார். துணிகளையும் அதிகமாக வைத்திருக்கிறார். அவளுடைய கூற்றிலும் உண்மை இருந்தது. நான் வேண்டுமென்றே சற்று ஆடம்பரமான உடைகளைத்தான் அணிந்து வருகிறேன். ஞானம் அடைந்தவர் கோவணத்தை மட்டுமே அணிந்திருக்க வேண்டும், காவி உடையே அணிந்திருக்க வேண்டும் என்ற அணுகுமுறையே எனக்கு ஏற்புடையதாக இல்லை. இதனால்தான் நாங்கள் நடத்தும் ஞான முகாம்கள் அனைத்துக்கும் குடும்பத்தோடு வந்திடுமாறு அனைவருக்கும் வேண்டுகோள் விடுப்போம். சராசரி மனிதருக்கும் தேவையான ஒன்றையே நாங்கள் வழங்குகிறோம் என்பதையும், ஞானம், முக்தி ஆகியவை ஒரு சராசரி மனிதனோடு அதனுடைய அன்றாட வாழ்வில் தொடர்புடைய ஒன்று என்பதையும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால்தான் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளோம். ஆன்மீகத்தை கண்டும் ஞானியை கண்டும் சராசரி மனிதர்கள் பயப்படக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன்.
ஆன்மீக இயக்கங்கள் பல உள்ளன. கோயில் வழிபாட்டை காட்டிலும் இந்த ஆன்மீக இயக்கங்கள் தான் ஒரு மனிதனை பயன்படுத்துகின்றன. பண்பட்ட மனிதனால்தான் நல்ல சமுதாயம் உருவாக முடியும். ஆனால் சில ஆன்மீக நிறுவனங்கள் ஆன்மீகம் என்ற பெயரில் பலரை அடிமைப்படுத்தும் பாவக்கர்மங்களிலும் ஈடுபடுகின்றன. இது ஆன்மீகத்தை நினைத்து சராசரி மனிதர்களை பயப்பட வைத்து விடுகின்றது. ஒருவர் குடிகாரராக இருந்தார். உழைத்து சம்பாதிப்பதில் பெரும்பகுதியை குடித்தே அழித்து விடுவார். அவர் ஆன்மீக இயக்கம் ஒன்றில் ஈடுபட்டு குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டார். குடும்பத்தில் உள்ளவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. அவர் மனைவி மக்களை கைவிட்டுவிட்டு அந்த ஆன்மீக இயக்கத்தோடு முழு நேர சேவையில் இணைந்து விட்டார். குடும்பத்தில் உள்ளவர்கள் இத்தகைய நிறுவனங்களைக் கண்டு பயப்படாமல் என்ன செய்வார்கள்? சில ஆன்மீக நிறுவன தலைவர்கள் தங்களை கடவுளாகவே காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். தன்னை விட்டு வெளியேற எண்ணுபவர்களுக்கு சாபம் கொடுத்து பயமுறுத்துகிறார்கள். ஆன்மீக அணுகுமுறையில் நன்மைகள் புரிந்து வரும் நிறுவனங்கள் கூட தங்கள் நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்ற பேராசையில் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட்டு விடுகின்றன. இதனால் ஒளி கொடுக்க வேண்டிய ஆன்மீக நிறுவனங்கள் சில இப்படி இருளுக்கும் காரணமாகிவிடுகின்றன. இதனால் ஆன்மீகத்தை பலரும் ஒதுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மிக பிரபல ஞானிகள் கூட தாங்கள் அடைந்த ஞானத்தை விளக்கத் தெரியாமல் விளக்கி பலரையும் குழப்பமடைய வைத்து விடுகிறார்கள். அதனால் ஞானம் முக்தி என்ற பெயரில் சராசரி மனிதனுக்கு எட்டாத ஏதோ ஒரு பிரம்மாண்டத்தை அனைவருமே கற்பனை செய்து கொள்ள நேர்ந்து விடுகிறது. நாம் விளக்கி கூறும் ஞானத்தை பலரும் புரிந்து கொண்டாலும் இத்தகைய எளிமையான ஒன்று ஞானமாக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு கூட சிலர் வந்துவிடுகின்றனர். நீங்கள் கடவுளாக வழிபடும் ஞானி தவறாக விளக்கம் கொடுத்துள்ளார். அவர் அப்படி தவறாக விளக்கியதால்தான் நீங்கள் புரிந்து கொள்ள சிரமப்படுகிறீர்கள் என்று உங்களிடம் கூறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கடவுளாக வழிபடும் அந்த ஞானி மீது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படாது. ஆனால் அவரை விமர்சித்த என் மீது தான் உங்களுக்கு கோபம் ஏற்பட்டுவிடும். என்ன செய்வது? சொல்ல வேண்டியதை சொல்லாமலும் இருக்க முடியாது. அதனால்தான் தகுதியானவர்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுப்பதற்காக ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் என்ற நூலை வெளியிட வேண்டியதாகிவிட்டது. ஞானமும் முக்தியும் நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்த சர்வ சாதாரணமான ஒன்றுதான் என்பதை புரிய வைக்க இப்படியெல்லாம் முயல வேண்டியதாகிவிட்டது. உண்மை எப்போதும் எளிதானதாகவும் எட்டக்கூடியதாகவுமே உள்ளது. பகவத் பயணம் இணைப்பு பகுதி 23. சிறு வயது முதல் எனக்கு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். மதம் சார்ந்து எங்களுக்குள் எந்தவிதமான சிந்தனை பாகுபாடும் இருந்ததில்லை. எங்கள் பகுதியில் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் கூட ஒருவருக்கொருவர் பெண் கொடுப்பது எடுப்பது கூட உண்டு. ஆனால் தற்காலத்தில் அத்தகைய சூழ்நிலை மிகவும் அரிதாகவே உள்ளது. ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தை பெரிதாக போற்றும் சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. இதுவே போர் வெறியையும் பயங்கரவாதத்தையும் தூண்டும் வகையில் அதிகரித்து வருவதை பார்த்தால் அதிர்ச்சியாகவே உள்ளது. அரிசியை விட்டுவிட்டு உமிக்காக சண்டை போடுபவர்களாக தோன்றுகிறது. மதக்கருத்துக்களின் சாரமாக அமைந்திருக்கும் ஆன்மீக உண்மைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது மட்டுமே இந்த உலகம் மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்ப முடியும். பயங்கரவாதம் பற்றிய மனோவியல் உண்மைகளை பலரும் அறியச் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பயங்கரவாதம் என்று ஒரு நூலை எழுதினேன். பயங்கரவாதம் என்ற தலைப்பை நமது ஆர்வலர்கள் அனைவரும் நிராகரித்து விட்டதால் அந்த நூலுக்கு ஸ்ரீ பகவத் பாதை என்று பெயரிட்டு விட்டோம். எல்லா மதங்களும் ஆன்மீகத்தை உள்ளடக்கியதன் காரணமாகவே முக்கியத்துவம் அடைந்துள்ளன. அவை ஆன்மீகத்தை புறக்கணிக்கும் அளவுக்கு அபாயகரமானதாக மாறிவிடுகின்றன. இந்த அபாயத்தை சீரமைக்கும் பொறுப்பு ஆன்மீக இயக்கங்களுக்கு மட்டுமே உண்டு. ஆனால் அப்படி தோன்றிய ஆன்மீக இயக்கங்கள் கூட சுயநலம் மிகுந்தவையாக செயல்பட்டு வருகின்றன. ஆன்மீக இயக்கங்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொள்வதன் மூலமே மத துவேஷங்களை நீக்க முடியும். ஆன்மீக இயக்கங்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயிற்சி முயற்சிகளை கடந்த ஞானத்தையும் விடுதலையும் கற்பிக்க முன்வர வேண்டும். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு இயக்கமும் தன்னை சுற்றி ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு மொத்த உலகத்தையும் அந்த சின்ன வட்டத்துக்குள் அடைத்திட முயல்கின்றன. அப்படியின்றி அவை தம்முடைய சின்ன வட்டத்தை உடுத்திடுமாயின் மொத்த உலகமும் ஒன்றாகிவிடும். சின்ன வட்டமாக இருந்து செயல்படுவது கூட தவறு கிடையாது. அது அந்த சின்ன வட்டத்திற்குள் இருப்பவர்கள் மீது மட்டும் அக்கறை கொண்டால் தவறில்லை. மற்றைய சிறிய வட்டங்களையும் தமக்குள் அடக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் தவறானது. ஸ்ரீ பகவத் மிஷனும் ஓர் ஆன்மீக இயக்கமாக வளர்ந்து விட்டது. ஆனால் இங்கு எவரையுமே வைத்துக்கொள்வதில்லை.
தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. அதனால் சில வேளைகளில் மிஷன் வேலைகளை கவனிக்கக்கூட எவருமே இல்லாமல் போய்விடுகிறார்கள். நோய் நீங்க பெற்றவர்களுக்கு மருத்துவமனையில் என்ன வேலை என்பதுதான் நமது அணுகுமுறையாக உள்ளது. இணைப்பு பகுதி 24. ஒரு முறை சேலத்தில் கூட்டத்தை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பும்போது சேலம் ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக நின்று கொண்டிருந்தோம். அப்போது எனது செல்போனில் ஹீலர் பாஸ்கர் தொடர்பு கொண்டு பேசினார். ஊருக்கு சென்ற பின் தொடர்பு கொள்ளுமாறு கூறினேன். அதுபோல் மறுநாள் தொடர்பு கொண்டு பேசினார். அவருடைய கேசட்டை அனுப்புவதாக கூறினார். அவர் அனுப்பிய கேசட்டை போட்டு கேட்ட பிறகுதான் அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. எனது கூட்டத்தில் கலந்து கொள்ள விரும்பினார். அப்போது தஞ்சாவூரில் எனது கூட்டம் நடப்பதாக இருந்தது. அங்கு வந்து கலந்து கொண்டார். உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் எனும் கருத்து அவர் மூலம் எனக்குள் உருவாக ஆரம்பித்தது. அவருக்கு பிறகு கம்பத்தைச் சேர்ந்த ஹீலர் உமர் ஃபரூக் ஒரு முறை தொலைபேசியில் என்னிடம் தொடர்பு கொண்டு அறிமுகம் ஆனார். சேலம் திருவருட்சோலையில் முதல் முறையாக நடந்த ஞான முகாமில் உமர் ஃபரூக்கும் கலந்து கொண்டு உரையாற்றினார். அவரும் நமது உடலானது தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளும் என்னும் கருத்தை வலியுறுத்தினார். ஆனாலும் அதை பற்றி தெளிவான அணுகுமுறை எனக்கு ஏற்படவில்லை. அடுத்ததாக ராஜபாளையத்தில் நடந்த எனது ஞான முகாமிலும் ஹீலர் உமர் ஃபரூக் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த நேரத்தில் ஏதோ ஒருவித உடல் உபாதைக்காக ஹோமியோபதி மருந்தை எடுத்து கொண்டிருந்தேன். உமர் ஃபரூக் அணுகுமுறையை பின்பற்ற தோன்றியது. அது வேலை செய்வதை கண்கூடாக பார்க்க முடிந்தது. அதை விவரித்து யோக சிகிச்சை 2 என்னும் கட்டுரையை பகவத்பாதை இதழிலும் வெளியிட்டேன். சிலர் தங்களுடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை கூறும்போது அவர்களுக்கும் இதனை கூற முடிந்தது. பின்பற்றிய பலரும் நல்லவிதமான அனுபவங்களையே கூறி வருகின்றனர். இணைப்பு பகுதி 25. திருவண்ணாமலையில் வீடு எடுத்து வெளிநாட்டவர்களுக்கான சத்சங்கங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இது நிகழ்ந்தது. மதிய உணவின் போது ருமேனியா நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சத்சங்கத்துக்காக வந்திருந்தார். மாடியில்தான் சத்சங்க அறை இருந்ததால் அவரை மாடியில் காத்திருக்க சொல்லிவிட்டு உணவை முடித்தேன். நான் மேலே செல்லும்போது அவர் எனக்காக காத்திருந்தார். அந்த வீட்டில் ஜன்னல்கள் எல்லாம் கொசு வலைகள் அடிக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் சில கொசுக்கள் உள்ளே நுழைந்து விடுவதால் அவற்றை கைகளால் அடிப்பதுண்டு. நாங்கள் உட்கார்ந்திருந்த சத்சங்க அறைகளிலும் சில கொசுக்கள் அடித்து போடப்பட்டிருந்தன. அவர் அவற்றை சுட்டிக்காட்டி, நீங்கள்தான் இவற்றை அடித்து போட்டீர்களா என கேட்டார். ஆமாம் என நானும் ஒப்புக்கொண்டேன். எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்று ரமணர் கூறுவார் என்று அவர் கூறினார். உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு மன அமைதி வேண்டும், ஆனால் உங்களால் அதனை கொடுக்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று கூறினார். அவருக்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. இருந்தாலும் எனக்கு தோன்றிய ஏதோ சிலவற்றை கூறினேன். அவரிடமிருந்து அலட்சியமான புன்னகைதான் வெளிப்பட்டது. இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். எனது நூல்கள் சிலவற்றை படித்து பார்க்குமாறு கூறினேன். அவற்றையும் வாங்க மறுத்துவிட்டு போய்விட்டார். இனி அவர் திரும்பி வரமாட்டார் என்று தோன்றியது. ஆனால் மறுநாள் காலை சத்சங்க நேரத்தில் அவர் மீண்டும் வந்துவிட்டார். எனக்கு அவரை பார்த்ததும் ஆர்வம் எதுவும் ஏற்படவில்லை. ஒருவித சலிப்புணர்வு தான் ஏற்பட்டது. அவரும் ஏதேதோ கேட்டார். நானும் ஏதேதோ கூறினேன். எனது பதில்கள் அவருக்கு திருப்தியை கொடுக்கவில்லை. அவருடைய கேள்விகளெல்லாம் எதையோ அடைய வேண்டும் என்ற அணுகுமுறையிலேயே இருந்தன. ஆனால் எனது பதில்களெல்லாம் எதையும் அடையாமல் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்ற அணுகுமுறையில் அமைந்திருந்தது. நான் எதை சுட்டிக்காட்ட விரும்பினேனோ அது எனது பேச்சிலும் செயலிலும் வெளிப்பட்டதை அவரால் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது. புரிந்தும் புரியாததுமான ஒருவித குழப்பமான மனநிலையில் அவர் அன்று விடைபெற்று சென்றார். அன்று அவர் புறப்பட்டு சென்றதை பார்க்கும்போது மீண்டும் அவர் வருவார் என்றே தோன்றியது. அதுபோல் மறுநாளும் அவர் காலை சத்சங்கத்திற்கு வந்திருந்தார். அவர் வரும்போதெல்லாம் தற்செயலாகவே வேறு எவரும் வந்திருக்கவில்லை. 3வது நாளான அன்று மட்டும் நான் கூறுவதை அக்கறையாக கவனிக்க ஆரம்பித்தார். மன அமைதி என்றோ சமாதி நிலை என்றோ எதனையும் பற்றி பிடிக்கக்கூடாது, அனைத்தையும் பிரவாகமாக விட்டுவிட வேண்டும் என நான் கூறியதும் அவர் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். பிறகு சிறிது நேரத்தில் அமைதியடைந்து நான் கூறுவதை முழுமையாக கேட்க ஆரம்பித்தார். அன்று அவர் விடைபெறும்போது அவரிடம் ஒரு தெளிவும் நம்பிக்கையும் ஏற்பட்டிருந்தது. மறுநாளும் அவர் வந்திருந்தார். அன்று அறையில் பறந்த கொசுக்களை அவரே கைகளால் அடிக்க ஆரம்பித்து விட்டார். தொடர்ந்து 2 நாட்கள் அவர் வரவில்லை. 3வது நாள் வந்தார். உங்கள் அணுகுமுறையை பயிற்சி செய்து பார்த்தால் சில நேரம் நன்றாக இருக்கிறது, சில நேரம் சரியாக பயிற்சி செய்ய முடியவில்லை என்று சந்தேகம் கேட்டார். உங்களை யார் பயிற்சி செய்யும்படி கூறியது? நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும் போதும்.
மனதில் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை என்ற புரிதல் மட்டும் போதும். அதுவே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். நீங்கள் உங்களுக்குள்ளே எதையும் செய்ய தேவையில்லை. வெளியே உங்களுக்கு எதையாவது செய்ய வேண்டியிருந்தால் அதை மட்டும் செய்யுங்கள் என்று அவரிடம் கூறினேன். எனக்கு இசைக்கருவியை இயக்குவதில் ஆர்வம் உண்டு. அதில் நான் ஈடுபடலாமா என்று கேட்டார். தாராளமாக ஈடுபடலாம் என்று கூறினேன். 2 நாட்கள் கழித்து வந்தார். வட இந்தியா சென்று வரப்போவதாக கூறினார். எனது நூல்கள் 2 கொடுத்தேன். பணம் தர தேவையில்லை, படித்து பாருங்கள் என்று கூறினேன். புத்தகங்களை வாங்கி கொண்ட அவர் கவர் ஒன்றை என்னிடம் கொடுத்தார். புத்தகங்களுக்கான பணம் என்று எண்ணி வேண்டாம் என்று கூறினேன். ஆனாலும் அவர் வற்புறுத்தி கொடுத்துவிட்டு போய்விட்டார். பிறகு நான் அந்த கவரை பிரித்து பார்த்தால் அதனுள் 500 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் வடநாட்டிலிருந்து திரும்பினார். அதன் பிறகு நேரடியாக அவர் எந்த கேள்வியையும் கேட்பதில்லை. மற்றவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலை மட்டும் கவனமாக கேட்டு வருவார். பேசுவதையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி ஒரு நாள் அவர் சென்னை சென்று வீடியோ கேமரா ஒன்றையும் வாங்கி வந்து விட்டார். அடுத்த வருடமும் அவர் திருவண்ணாமலை வந்திருந்தார். வீடியோ எடுப்பதையெல்லாம் அவரே செய்தார். தற்போது அவரே ஒரு ஆன்மீக மாஸ்டராக இருந்து பல நாடுகளிலும் சத்சங்கம் நடத்தி வருகிறார். அவருடைய சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் பலரை என்னிடம் அனுப்பி வைக்கிறார். அவர் பெயர் மரியூஸ். இதுபோல் இஸ்ரேலை சேர்ந்த ஒசரத் என்னும் பெண்மணி நமது சத்சங்கங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருந்தார். அவரை தொடர்ந்து அவரது கணவரான லேனிர் என்பவரும் வர ஆரம்பித்தார். அவர்கள் நமது நூல்களை அவர்களுடைய மொழியில் பிரசுரித்து வருகிறார்கள். லேனிர் அவருக்கு தெரிந்தவர்களுக்கு நமது கருத்துக்களை விளக்கி வருகிறார். இந்தியாவுக்கு வரும் சிலரை நம்மை பார்க்கும்படியும் கூறியும் அனுப்பி வருகிறார். ராமா என்ற இந்திய பெயரை சூட்டிக்கொண்ட ரஷ்யர் ஒருவர் நமது சத்சங்கங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டார். நிர்விகற்ப சமாதிதான் உயர்ந்த நிலை என்றும் அதை அடைந்தால் ஞானம் கிடைத்துவிடும் என்றும் கூறினார்கள். அந்த நிர்விகற்ப சமாதியையும் அடைந்து விட்டேன். ஆனாலும் ஞான நிலை எனக்கு கிடைக்கவில்லை. ரமேஷ் பல்சேக்கரிடம் எப்படியாவது எனக்கு ஞானத்தை கொடுத்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அவர் எவ்வளவோ எனக்காக சிரமம் எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் எனக்கு ஞானம் கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் மிக சுலபமாக எனக்கு ஞானத்தை கொடுத்து விட்டீர்கள். எனது மன இயக்கமே முற்றிலும் வேறாக மாறிவிட்டது. எல்லா ஞானிகளும் என்ன கூறுவதற்கு முயல்கிறார்கள் என்பதெல்லாம் எனக்கு புரிகிறது என அவர் தனது அனுபவத்தை கூறினார். அவர் ஒரு மனத்தத்துவ டாக்டராகவும் வேலை பார்த்து வருகிறார். தற்போது அவரும் ஒரு மாஸ்டராக இருந்து ஆன்மீக வகுப்புகள் எடுத்து வருகிறார். நம்முடைய நூல்களை ரஷ்ய மொழியிலும் வெளியிட்டு வருகிறார். அவருடைய இயற்பெயர் செர்கி கிம். அமெரிக்காவைச் சேர்ந்த எலியட் என்பவரும் நமது திருவண்ணாமலை சத்சங்க கூட்டங்களுக்கு தவறாது வருவார். அவர் நமது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு என்ற நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்பை சரிபார்த்து கொடுத்தார். இணைப்பு பகுதி 26. எனது தந்தை கடவுளை நம்புவார். ஆனால் பேய் பிசாசுகளை நம்ப மாட்டார். அப்படி எதுவுமே கிடையாது என்று கூறுவார். சிறு வயதில் எனது நண்பர்கள் பேய் கதைகளை எல்லாம் கூறுவார்கள். பேய் இருக்கிறதா இல்லையா என்று சம்பந்தமாக எனக்கு எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. எனக்கு அண்ணன் உறவு முறையுள்ள ஜெயபாண்டியன் என்பவர் எனது வகுப்பில் என்னுடன் படித்து வந்தார். 10 அல்லது 11வது படிக்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறினார். காயாமொழியிலிருந்து திருச்செந்தூர் போவதாக இருந்தால் அவருடைய ஊரான தளவாய்ப்புறம் சென்று அங்கிருந்து தான் திருச்செந்தூர் செல்ல வேண்டும். அவர் ஊரை தாண்டி செல்லும்போது ரோட்டில் வன்னி மரம் ஒன்று, ஒரு மரம் மெயின் ரோட்டில் இருக்கும். அதை ஒரு சாலையோரத்து சிறு தெய்வ கோயிலாக வைத்திருப்பார்கள். ஒருமுறை ஜெயபாண்டியன் அதை கடந்து செல்லும்போது பெண் உருவில் பன்றி முகத்துடன் அமானுஷ்யமான உருவம் ஒன்று எதிர்பட்டுள்ளது. இவர் பயந்து போய் ஒதுங்கி நின்றிருக்கிறார். அந்த உருவமும் இவரை பார்த்து, உனக்கு இன்னும் ஆயுள் முடியவில்லை, இன்னும் உனக்கு ஒரு காலம் இருக்கிறது என்று கூறிவிட்டு ஒரு வேலிக்குள் மறைந்து போய்விட்டது. இது நடக்கும்போது இரவு 12 மணிக்கு அதிகமாக இருக்கும். எப்படியோ அதனிடமிருந்து தப்பி பிழைத்து விட்டதாகவும் மறுநாள் பள்ளிக்கூடத்தில் கதை கதையாக கூறிக்கொண்டிருந்தார். இப்படியெல்லாம் பேய்கள் ஏதாவது இருந்தால் நாமும் அதனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. ஒரு முறை திருச்செந்தூருக்கு செல்ல வேண்டியிருந்தது. திரும்பும் வழியில் பேயை பார்க்க முயன்று பார்ப்போம் என முடிவு செய்தேன். திருச்செந்தூர் சினிமா தியேட்டரில் இரவு 2வது காட்சியை பார்த்துவிட்டு இரவு 12 மணிக்கு மேல் புறப்பட்டு வரலாம் என்று முடிவெடுத்தேன். வழக்கமாக மதிய காட்சி அல்லது இரவு முதற் காட்சி தான் பார்ப்பது வழக்கம். அன்று வேண்டுமென்றே இரவு 2வது காட்சிக்கு போய்விட்டு நடு இரவுக்கு சைக்கிளில் தனியாக திரும்பினேன். வன்னிமரத்தை நெருங்கினேன். பயமும் இருந்தது, தைரியமும் இருந்தது. அந்த கலவையான மனநிலையுடன் அந்த இடத்தை நோக்கி போனேன். நல்ல இருட்டு. தூரத்திலிருந்து பார்க்கும்போது நடு ரோட்டில் தீப்பந்தம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. அந்த தீப்பந்தம் மட்டும்தான் தெரிந்ததே தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. தூரத்திலேயே நின்று விடுவோமா அல்லது அருகில் சென்று பார்த்து விடுவோமா என்று எண்ணினேன்.
அருகில் சென்று பார்த்து விடுவதுதான் என முடிவு செய்து அந்த தீப்பந்தத்தை நோக்கி முன்னேறி சென்றேன். அந்த தீப்பந்தத்தை எவரும் பிடித்திருப்பதாக தெரியவில்லை. அது அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்தது. அருகே நெருங்கி செல்லவும் ஏதோ ஒரு வித மணி ஓசை மட்டும் கேட்க ஆரம்பித்தது. இன்னும் அதன் சமீபமாக சென்றேன். இப்போது எல்லாமே தெளிவாக தெரிந்தது. நீளமான மரங்கள் சிலவற்றை ஏற்றிக்கொண்டு மாட்டு வண்டி ஒன்று நிதானமாக அங்கு போய்கொண்டிருந்தது. பின்பக்கம் நீட்டிக்கொண்டிருக்கும் மரக்கட்டை ஒன்றில் மண்ணெண்ணெய் விளக்கு ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. அதுதான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது தீப்பந்தம் போல் மிதப்பதாக தெரிந்திருக்கிறது. மாடுகளின் கழுத்தில் கிடந்த மணிதான் மணி சப்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இவ்வாறு பேயை சந்திக்க எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறாமல் போய்விட்டது. பிற்காலத்தில் ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகமான நிலையில் பேய்களை பற்றிய பயம் சுத்தமாகவே போய்விட்டது. வழக்கமாக சந்திக்க சத்சங்க அன்பர்கள் பலரும் கடற்கரையில் அமர்ந்திருப்பது வழக்கம். ஒருமுறை பௌர்ணமி தினத்தில் கடற்கரை மிகவும் ரம்யமாக இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் சந்திரகிரகணம் ஏற்பட இருந்தது. கிரகண நேரத்தில் நிலவொளியில் இருக்க வேண்டாம் என முடிவு செய்து சூரசம்ஹார மேடை அருகில் இருக்கும் சத்ரு சம்ஹார மூர்த்தி கோயிலை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். சூரசம்ஹார மேடைக்கு 50 மீட்டர் மேற்கு பகுதியில் உள்ள மணல் வெளியில்தான் அனாதை பிணங்களையும் ஆதரவற்ற சாதுக்களையும் புதைத்திடுவார்கள். சத்சங்க உறுப்பினரில் ஒருவரான ராம்பால் என்பவருடைய கண்களுக்கு ஆவிகள், தேவதைகள், தெய்வங்கள் ஆகியவை தெரிவதுண்டு. நாங்கள் நடந்து செல்லும்போது திடீரென அவர் பயப்பட ஆரம்பித்தார். சூரசம்ஹார மேடைக்கு 50 மீட்டர் தள்ளி நிறைய ஆவிகள் கும்பல் கும்பலாக நின்று கொண்டிருந்தன என்று கூறி அவை நிற்கும் இடத்தை சுட்டி காட்டினார். ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. நிலவொளியில் மணல் வெளிதான் அழகாக காட்சியளித்தது. நான் அவரிடம் கூறினேன், ஆவிகள் நிற்பது உங்கள் கண்களுக்கு தெரிகிறது, எனக்கு தெரியவில்லை. அவை கும்பலாக நிற்கும் இடத்துக்கு சென்று நான் அந்த கும்பலுக்குள் நுழைகிறேன். நீங்கள் இங்கேயே நின்று என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அவை என்னை கண்டு விலகிச் செல்கின்றனவா அல்லது என்னை ஏதாவது செய்வதற்கு முயல்கின்றனவா என்பதை பார்த்து கூறுங்கள். இப்படி நான் கூறியதும் அவர் மேலும் பயப்பட ஆரம்பித்தார். எனது கண்களுக்கு எதுவுமே தெரியாததால் அவர் பயப்படுவதுதான் எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அவர் மிகவும் பயந்து போய் எனது கைகளை பிடித்து விடாப்பிடியாக இழுத்து சத்ரு சங்காரமூர்த்தி கோயிலுக்குள் கூட்டிச் சென்று விட்டார். தெய்வங்களுடைய மூலமந்திரம் கிடைத்ததால் பலவிதமான பயன்களை அதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என கேள்விப்பட்டு அந்த மூலமந்திரங்களை எங்கே எவரிடம் தெரிந்து கொள்வது என்று முயன்று வந்தார். உனது சத்சங்க உறுப்பினர்களில் ஒருவருக்கே எல்லா மூலமந்திரங்களும் தெரியும் என்று அவருக்கு காட்சி கொடுத்த தெய்வம் அவரிடம் கூறிவிட்டது. அந்த தெய்வங்கள் என்னைத்தான் குறிப்பிடுகின்றனவோ என்று எண்ணி அவர் என்னிடம் கேட்டு பார்த்தார். எனக்கு அப்படி எதுவுமே தெரியாது என்று நானும் கைவிரித்து விட்டேன். ஒரு முறை குற்றாலத்தில் உள்ள கரையாளர் பங்களாவில் நானும் சுவாமி ஐயாவும் இரவில் தங்கியிருந்தோம். அது ஒரு பழைய காலத்து பங்களா. சினிமாவில் வரும் பேய் மாளிகை போல் இருக்கும். பங்களா காவலாளி பங்களாவை எங்களுக்கு திறந்து விட்டுவிட்டு அவர் பங்களா வாயிலில் தனக்காக உள்ள சிறிய வீட்டில் தங்கி கொண்டார். நாங்கள் மெயின் கதவை உட்புறமாக தாளிட்டுவிட்டு மாடியில் உள்ள பெரிய அறையில் படுத்தோம். நடு இரவில் மாடிப்படிக்கட்டுகளில் யாரோ குதிப்பதும் ஓடுவதுமாக சப்தம் கேட்டது. அந்த பங்களாவை உட்புறமாக பூட்டியிருந்ததால் நாங்கள் திறந்து விடாமல் எவராலும் உள்ளே நுழைந்திருக்க முடியாது. அப்படியானால் அமானுஷ்யமான ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். சிறிது நேரம் அதை கவனித்து கொண்டு இருந்துவிட்டு அவை இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என முடிவு செய்து நான் தூங்கிவிட்டேன். சிறிது நேரம் கழித்து நான் விரித்திருந்த விரிப்பை பிடித்து எவரோ இழுப்பதை போல் தோன்றியது. அது 3-4 பேர்கள் படுக்கக்கூடிய அளவிலான பெரிய விரிப்பு. அதன் ஒரு பகுதியில் படுத்திருந்த சுவாமி ஐயா புரண்டு படுத்ததால் விரிப்பு இழுத்து கொண்டதா என பென் டார்ச்சர் அடித்து அவரை எட்டி பார்த்தேன். அவர் எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருந்தார். அமானுஷ்யமான ஏதோ ஒன்றுதான் அவ்வாறு இழுத்துள்ளது போல் தோன்றியது. சரி, இழுத்தால் இழுத்துவிட்டு போகட்டும் என முடிவு செய்து படுத்து தூங்கிவிட்டேன். ஊருக்கு வந்ததும் ராம்பாலிடம் விபரத்தை கூறினேன். ஆவிகள் சிலை இருந்துதான் அப்படி செய்திருக்கின்றன. நீங்கள் பயப்படாததால் உங்களை ஒன்றும் செய்யவில்லை என்று அவரும் கூறிவிட்டார். நண்பர் நடராஜன் ஒருமுறை அவருக்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி கூறினார். அவர் சர்வேயராக வேலையில் சேர்ந்திருந்த போது நாகர்கோயிலை அடுத்த மார்த்தாண்டம் என்ற ஊரில் தங்கியிருந்தார். ஒரு நாள் அதிகாலை எழுந்து கோவிலுக்கு சென்று விட்டார். திரும்பி அறைக்கு வந்தால் நண்பர்கள் கதவை திறக்காமல் உட்பக்கமாக பூட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் கதவை தட்டியதுதான் திறந்திருக்கிறார்கள். வழக்கமாக அவர்கள் விடிந்த பிறகு கதவை பூட்டி வைத்திருப்பதில்லை. வெளியே வந்த நண்பர்கள் நடராஜனிடம் வாசல் பகுதியை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அரைவாசலில் கோழி முட்டை ஒன்று மஞ்சள் குங்குமம் பூசப்பட்டு அதை வாசலில் மறித்து நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதைக் கண்டு பயந்துதான் அவர்கள் வெளியே வராமல் இருந்திருக்கிறார்கள். நடராஜன் அந்த முட்டையை எடுத்து உடைத்து வாயில் ஊற்றி சிவார்ப்பணம்
என்று கூறி அதை அப்படியே குடித்து விட்டார். மற்ற நண்பர்களும் நிம்மதி அடைந்து விட்டனர். இதுபோல் தேனி சுவாமிகளும் அமானுஷ்யமான சில சம்பவங்களை கூறுவார். அவர் ஒரு முறை அவர் வீட்டில் இருக்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் நாதர் அவருக்கு காட்சி கொடுத்து உடனடியாக புறப்பட்டு ஸ்ரீரங்கம் வரும்படி கூறியிருக்கிறார். அவர் அங்கு சென்று தங்கியிருக்கும் இடத்தில் ரங்கநாயகி காட்சி கொடுத்து அவரை ஒரு குறிப்பிட்ட இடம் சென்று காவிரி ஆற்றில் குளிக்குமாறு கூறியிருக்கிறார். தேனி சுவாமிகளும் அவ்வாறு குளிக்கும்போது அங்கே குளிக்க வந்த நண்பர் அருணாச்சலத்தின் நண்பரான ஆத்தூர் சுப்பையாவுடன் பழக்கம் ஏற்பட்டது. அருணாச்சலம் மூலம் தேனி சுவாமிகள் எனக்கும் பழக்கமானார். எனக்கு தெளிவு கிடைத்த பிறகு என்னுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சத்சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது தெளிவை பகிர்ந்து கொண்டேன். ஆனால் அவர்கள் சரியான வரவேற்பு கொடுக்கவில்லை. இதற்கு முன்னால் எனது நிலை வேறு. காந்திஜி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ராமகிருஷ்ணர் ரமணர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஜே.கே. நிசர்கதத்தா தேனி சுவாமி புத்தர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உபனிஷத், பகவத்கீதை, வேதாந்தம், சித்தாந்தம் ஆகியவற்றின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் இதற்கு முன்னால் அவர்களிடம் கூறியிருந்தேன். ஆனால் அந்த ஞானியர் அனைவரையும் இரண்டாம் பட்சமாக்கிவிட்டு இதுதான் நான் கண்ட உண்மை என்று எனது கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை சத்சங்க உறுப்பினர்களில் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்துதான் ஞான விடுதலை என்ற எனது நூலில் ஞானமடைவதற்கான 4 நிபந்தனைகளை எழுதியிருந்தேன். புறச்செயல்களுக்கு நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியதையும் நண்பர் சேகரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு புரிய வைக்க முயன்றாலும் அவர் விவாதம் செய்யும் மனப்பான்மையில் இருந்ததால் அவருக்கு அதனை புரிய வைக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டேன். ஆனால் அவருடன் சேர்ந்து கொண்ட நண்பர் அருணாச்சலம் மட்டும் மற்ற சத்சங்க அன்பர்களுக்கெல்லாம் ஃபோன் செய்து இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பேசி வருகிறார் என்ற ரீதியில் எனது கருத்துக்களையும் நூல்களையும் விமர்சனம் செய்து ஒவ்வொருவரிடமும் மணிக்கணக்காக பேசி வந்தார். எனது தெளிவையும் கருத்துக்களையும் சத்சங்க உறுப்பினர்களிடம் நிரூபித்து காட்ட வேண்டும் என போராடவும் நான் தயாராக இல்லை. 40 வருட விடாமுயற்சியின் விளைவாக கண்டுபிடித்த மகத்தான தெளிவை உலகத்தினர் அனைவருக்கும் பகிர்ந்திட வேண்டும். அதற்கு சத்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் பூரண ஒத்துழைப்பு வழங்குவார்கள், அவர்களும் பலன் பெறுவார்கள் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது அவர்களில் பெரும்பாலானோர் எனக்கு எதிராக அவர்களுள் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். முறையாக சத்சங்கம் கூடுவதும் நின்று போய்விட்டது. சேலத்திலும் மதுரையிலும் புதிதாக அந்த அன்பர்கள் மட்டுமே தொடர்பில் இருந்தார்கள். அவர்களுள் சேலம் ஹோமியோ மருத்துவக் கல்லூரி மாணவரான சுரேந்தர் என்பவரும் ஒருவர். அவருடைய கனவில் ஆர் என்ற மகான் அவருடைய கையை பிடித்து கூட்டிச் செல்வதான காட்சியொன்று ஏற்பட்டுள்ளது. அதே கனவு அவருடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் ஏற்பட்டிருந்தது. சுரேந்தரனுடைய தாய் தந்தையர் இருவருமே வேலை பார்க்க வெளியே செல்பவர்கள். அதனால் அவர்கள் சில நாட்கள் பக்கத்து வீட்டுக்காரரிடம் சுரேந்தர் குழந்தையாக இருக்கும்போது அவரை பார்த்து கொள்ளும்படி கூறி செல்வார்கள். அவருடைய கனவில்தான் ஒரு நாள் ஆர் என்ற மகான் சுரேந்தரை கையை பிடித்து கூட்டிச் சென்றுள்ளார். அவரும் அந்த மகானிடம் இவனுடைய பெற்றோர்கள் இருவரும் என்னிடம் இவனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வேலைக்கு போயிருக்கிறார்கள், நீங்கள் இப்படி கூட்டிச் செல்கிறீர்களே சுவாமி என்று அந்த கனவிலேயே கேட்டிருக்கிறார். இனி இவனை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி ஆர் என்ற அந்த மகானும் சுரேந்தரை கூட்டிச் சென்று விட்டார். ஒரே விதமான கனவு இருவருக்கும் ஏற்பட்டது அவர்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. இந்நிலையில் சுரேந்தருக்கு எனது தொடர்பு ஏற்பட்டு என் மூலமாக தெளிவும் கிடைத்தது. இப்போது சுரேந்தருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. தெளிவுதான் கிடைத்துவிட்டதே, இதற்கு மேல் ஆர் என்ற மகான் என்ன செய்ய போகிறார்? சுரேந்தருக்கு அந்த பெயரை வைத்தவர் காவல்துறையில் ஆய்வாளராக இருந்த ஒருவர். அவரும் யோக சாதனைகள் செய்து தீர்க்க தரிசனங்களை பெறும் ஆற்றல் உள்ளவர். அவருடைய வழக்கோடு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எங்கே ஒளிந்திருந்தாலும் அவருக்கு தெரிந்துவிடும். காவலர்களுடன் சென்று கைது செய்து விடுவார். இங்கே ஒளிந்திருந்தது எப்படி தெரிந்தது என்று கேட்டால் தொலைபேசியில் ஒருவர் துப்பு கொடுத்தார் என்று கூறி சமாளித்து விடுவார். அவரிடம் சுரேந்தர் என்னை பற்றி விசாரித்திருக்கிறார். அவர் முற்பிறவில் கே என்ற ஞானியாக இருந்திருக்கிறார். அவரோடு சேர்த்து மொத்தம் 5 பேர்கள்தான் இன்றைய உலகத்தில் முக்கியமானவர்கள். நானும் நீயும் தேனி சுவாமியும் மீதியுள்ள 4 பேர்களில் 3. புதிதாக இன்னும் ஒருவர் மட்டும் இனிமேல் வந்து இணைந்து கொள்வார். நாம் 5 பேர்களுமே ஒவ்வொரு பிறவியிலும் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்திருக்கிறோம் என்று அவரும் கூறியிருக்கிறார். அவர் முற்பிறவில் கேயாக இருந்துள்ளதாக வேறு சிலரும் தரிசனங்களில் பார்த்து கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஆர் என்னும் மகான் எனக்கு வழிகாட்டுவதாக ஏதாவது உள்ளதா என்று சுரேந்தர் மேலும் கேட்டிருக்கிறார். அந்த கே தான் தனது இன்னும் ஒரு பிறவியில் ஆராக பிறந்துள்ளார். ஆர் தனது வாழ்வில் கேயைத்தான் வழிபட்டுள்ளார். அவருடைய முற்பிறவிதான் கே என்பது அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது.
இப்படி சில ஞானிகளுக்கும் அவர்களுடைய முற்பிறவிகள் மறைக்கப்பட்டிருக்கும். என்னை பொறுத்த அளவில் கேயும் ஆரும் ஒருவரே. இத்தகைய தரிசனம் கிடைத்த வேறு பலரும் இதனை என்னிடம் கூறி இந்த கூற்றுக்களை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கின்றனர். நான் பிறப்பதற்கு முன்னால் எனது தாய் மாமா கணேசன் என்பவருக்கு அம்மனுடைய அருள் வந்து அருள்வாக்கு கூறுவார். பலர் வெளியே சொல்லாமல் மறைத்து வைத்த விவரங்களை கூட அவர் அருள்வாக்கின் மூலம் வெளிப்படுத்தி விடுவார். அந்த சமயத்தில் எனது தாயாருக்கு ஏற்பட்ட கர்ப்பம் குறை மாதத்தில் கலைந்துவிட்டது. அதனால் அவருடைய குழந்தை பாக்கியம் பற்றி அருள்வாக்கு கேட்டிருக்கிறார்கள். அவரும் உனக்கு மகனாக பிறப்பார் என்று அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றளவும் என்னை பொறுத்தவரை என்னுடைய முற்பிறவி பற்றி எனக்கு நேரடியாக எதுவுமே தெரியாது. என்னை சுற்றி சில அற்புதங்கள் நடப்பதாகவும் சிலர் சுட்டி காட்டுவார்கள். அதனை நம்பவும் முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. ஆனால் நானாக அப்படி எதையும் நிகழ்த்தி இருக்கவில்லை. ஒரு பெண் இப்படி கூறுவார், ஐயா, உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களிடம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் நடந்து விடுகிறது, அப்படியா என்று கேட்டுக்கொள்வேன். என்னை சுற்றி அமானுஷ்யங்கள் இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றன. பழைய சத்சங்க அன்பர்கள் அனைவரும் என்னை புறக்கணித்த நிலையில் இத்தகைய சில தீர்க்க தரிசனங்கள் ஒருவித தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இப்போது அத்தகைய தீர்க்க தரிசனங்கள் எவையும் தேவைப்படவில்லை. ஆனாலும் அவை ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் தலைமுடியில் சுழி இருப்பதுண்டு. சிலருக்கு 2 சுழி கூட இருப்பதுண்டு. பெரும்பாலானோருக்கு ஒரு சுழிதான் இருக்கும். எனது தலையில் மட்டும் வித்தியாசமாக 3 சுழிகள் இருந்தன. எனது உறவினர் ஒருவர் நான் சிறுவயதில் செய்யும் சேட்டைகளை பார்த்து என்னை முச்சுழியன் என்று கூறுவார். சுழி அதிகமாக இருந்தால் சேட்டைகள் செய்வது அதிகமோ என்னவோ தெரியாது. சில மாதங்களுக்கு முன்னால் ஒருவர் வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தார். அதில் இப்படி தலையில் 3 சுழிகள் இருப்பது விசேஷம் என்றும், காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் தலையில் இப்படி 3 சுழிகள் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். 3 சுழி பற்றிய நல்ல விதமான செய்தியை அப்போதுதான் முதல் முறையாக கேள்விப்பட்டேன். அதுவரை அதனை மோசமானதொரு அம்சமாக எண்ணியிருந்தேன். சில தினங்களுக்கு முன்னால் எனது கருத்துக்களையும் என்னை பற்றி அமானுஷ்யமான செய்திகளையும் இணைத்த நிகழ்ச்சி ஒன்று வேந்தர் என்னும் தமிழ் டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதனை பார்த்த பலர் எனது தொலைபேசி எண்ணை எப்படியோ தெரிந்து கொண்டு என்னிடம் பேசினார்கள். ஞானம் மற்றும் விடுதலை பற்றில்லாமல் அவர்களுடைய உடல் மற்றும் உலகியல் கஷ்டங்களை பற்றிய தீர்வுகளை கேட்டும் எனது ஆசீர்வாதத்தை கேட்டும் பேசினார்கள். அதன் பிறகு ஞான தெளிவு பற்றி கேட்டு புதிய அன்பர்கள் எவராது ஃபோன் செய்தால் கூட ஆசீர்வாதம் கேட்டுதான் ஃபோன் செய்கிறார்களோ என சந்தேகிக்க நேர்ந்தது. அமானுஷ்யம் பற்றிய விவரங்கள் எனது வாழ்வில் எனக்கு மறைக்கப்பட்டிருந்ததால் அப்படி மறைக்கப்பட்டது கூட அவசியமான ஒன்றாகவே தான் தோன்றுகிறது. இணைப்பு பகுதி 27. என்னை சுற்றி அமானுஷ்யமான செய்திகள் உண்மையா அல்லது பொய்யா? அவை உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் அவை எவையுமே எனது நேரடி அனுபவத்துக்கு உட்படாத பட்சத்தில் அது குறித்து நான் எதை கூற முடியும்? இருக்கலாம் என்று மட்டுமே என்னால் கூற முடியும். எனது முற்பிறவிகளாக கூறப்படும் KR மற்றும் இன்னும் ஒரு R ஆகியோர் சாதாரணமானவர்கள் அல்லர். பல வீடுகளில் அவர்களுடைய படங்களை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் அவர்களுக்கு கோயில்கள் வேறு உள்ளன. எவரோ சொல்வதை கேட்டு அவர்கள்தான் நான் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? குமார் என்னும் ஜோதிடர் எனது ஜாதகத்தை ஆய்வு செய்தும் தனது தீர்க்க தரிசன சக்தியுடனும் எனது முற்பிறவி செய்திகளை உறுதியாக கூறி வந்தார். அவர் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபோன் செய்து, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள் என்று கேட்பார். நான் என்ன சொல்வது? சரி சரி என்று கூறி சமாளிக்கத்தான் நேர்ந்திடும். அவர் கூறிய இன்னும் ஒரு செய்தி, கேயையும் ஆரியையும் விட நீங்கள்தான் பிரபலமாக போகிறீர்கள் என்பதுதான். அப்படி பிரபலமாகும் பட்சத்தில் நான் தான் கே, நான் தான் ஆர் என்று வெளிப்படையாகவே ஒத்துக்கொள்ள தயாராக உள்ளேன் என்று அவரிடம் கூறுவேன். ஒரு வகையில் பார்த்தால் அவர் கூறியபடி கேயையும் ஆரையும் விட பெரிய சாதனை நம்மால் நிகழ்ந்துள்ளது என்பதும் நடைமுறை உண்மையாகவே உள்ளது. கே மற்றும் ஆருடைய உபதேசங்களின் மூலம் எத்தனை பேர் ஞானம் அடைந்துள்ளனர் என கணக்கிட்டால் அது மிகவும் சொற்பமே. அவர்களால் பலனடைந்தவர்கள் கோடி கோடியாய் இருப்பார்கள். ஆனால் ஞானமடைந்தவர்கள் வெகு சொற்பமானவர்களாகவே இருப்பார்கள். நம்மால் பலனடைந்தவர்களை எடுத்துக்கொண்டால் அது மிகவும் சொற்பமே. ஆனால் நமது கருத்துக்களினால் ஞானம் பெற்றவர்கள் இப்போதே 1000ஐ தாண்டி விட்டார்கள். ஆனால் இதை எனது அபூர்வ சக்தி என்று கூறிவிட முடியுமா? நான் தெரிந்து கொண்டவற்றை எனது மொழியில் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு சராசரி மனிதனாக இருந்து தெரியப்படுத்தி வருகிறேன்.
இது அறிவியல் ரீதியான அணுகுமுறையாக இருப்பதால் தெரிந்து கொண்டவர்கள் அனைவருமே ஞானம் பெற்று விடுகிறார்கள். இதில் எனது சக்தி பிரயோகம் எதுவும் கிடையாது. எனது எழுத்துக்களும் உரைகளும் ஒரு சராசரி மனிதனுடைய அணுகுமுறையாகவே அமைந்துள்ளன. அமானுஷ்ய சக்தி எதுவும் உதவி புரிவதாக எனக்கு அறிவுக்கு அனுபவத்துக்கு நேரடியாக புலப்படவில்லை. இணைப்பு பகுதி 29. எனது வீட்டிலுள்ள எவரையும் ஆன்மீகத்துக்கு வந்துவிட வேண்டும் என்று வற்புறுத்துவதில்லை. மனைவியும் என்னுடன் எல்லா ஊரில் நடக்கும் கூட்டங்களுக்கும் வர ஆரம்பித்தாள். பலனடைந்த பலரும் உயர்வாக கூறுவதை கேட்டு தானும் எனது கருத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தாள். எனது நூல்கள் அனைத்தையும் படித்து குறிப்பு எடுத்து கொண்டாள். வெகு அரிதாக மட்டுமே சில சந்தேகங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டாள். எனது கருத்துக்களை புரிந்து கொண்டு விட்டதாகவும் கூறினாள். எனக்கு முன்போல் கடவுளிடம் பிரார்த்தனை செய்து எதையும் கேட்க தோன்றவில்லை என்றும் கூறுவாள். அவள் தெளிவோடு இருந்தது தெரிய வந்தது. இணைப்பு பகுதி 30. எனக்கு ஒரு மகன், பெயர் அரவிந்த். அவனும் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக வேலை பார்க்கிறான். அவனுடைய மனைவி கவிதா பிரியதர்ஷினி. அவளும் சட்டக்கல்லூரியில் படித்து வழக்கறிஞராக வேலை செய்தாள். இருவரும் தூத்துக்குடியில் வழக்கறிஞர்களாக வேலை பார்த்து வந்தார்கள். மருமகளுக்கு அரசு தேர்வு மூலம் இந்து அறநிலைத்துறையில் உதவி கமிஷனர் வேலை கிடைத்தது. தற்போது துணை கமிஷனராக வேலை செய்கிறார். அவர்களுக்கு அபினவ் என்னும் மகன் இருக்கிறான். தற்போது அவன் 1.5 வயது கைக்குழந்தையாக இருக்கிறான். எனது மூத்த தங்கையின் கணவர் பெயர் ஜனகன். அவருக்கு சிவன்குடி ஏற்று. அவர்களுக்கு பிரதீப் குமார், திலீப் குமார், ரம்யா என்ற 3 குழந்தைகள். பெண்ணுக்கு மட்டும் திருமணமாகி குழந்தையும் உள்ளது. எனது இளைய தங்கையின் கணவர் பெயர் கருணாகரன். அவருக்கு சொந்த ஊர் கச்சனாவிளை. அவர்களுக்கு அனிதா, யாமினி, லாவண்யா என 3 குழந்தைகள். 3 பெண்களுக்கும் திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. தேனி சுவாமிகள் காலமான பிறகு அவருடைய மகன் எனது தகப்பனார் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று கூறிவிட்டார். தகப்பனாரிடமிருந்து பொருளாதார உதவியை எதிர்பார்த்துதான் இத்தகைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். எனக்கு பிறகு எனது வாரிசுகள் என்ன கூறுவார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்ய வேண்டுவது எனது கடமையாகும். மிஷன் சம்பந்தமாக பலவிதமான நன்கொடைகள் வரலாம். பலவிதமான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் மிஷனுக்கு வந்து சேரலாம். அவற்றில் எனது வாரிசுகள் உரிமை எதனையும் கோர வேண்டாம். மிஷனுடைய நிர்வாகத்தை மிஷன் மட்டுமே கவனித்து கொள்ள வேண்டும். மிஷன் நிர்வாகம் விரும்பினால் எனது வாரிசுகளுக்கு பொருளாதார உதவிகளை வழங்கலாம். மிஷனை நிர்பந்தம் செய்யும் உரிமை எதுவும் எனது வாரிசுகளுக்கு கிடையாது. உறவு வழி வாரிசாக எனது மகன் அரவிந்த் மற்றும் அவன் வழி குடும்பத்தினரை எனது 1வது வாரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி உதவிகள் ஏதாவது வழங்க நேர்ந்தால் வழங்கும் உதவிகளில் 1வது வாரிசுதாரர்களுக்கு 50%, 2வது வாரிசுதாரர்களுக்கு 50% வழங்க வேண்டும். பொருளாதார உதவிகள் எவையும் தேவைப்படாத பட்சத்தில் எனது வாரிசுகள் இந்த உதவிகள் பெறுவதை தவிர்த்துவிட வேண்டும். எனது நூல்களின் மூலம் கிடைக்கும் வருவாயை 40%, 30%, 30% என 3 பங்காக பிரித்து முதல் பங்கான 40%ஐ மிஷனுக்கும் மீதியை 2 விதமான வாரிசுகளுக்கும் தலா 30% என பங்கிட்டு வழங்க வேண்டும். இது சம்பந்தமாக மிஷனை கணக்கு கேட்கும் உரிமை எதுவும் எனது வாரிசுகளுக்கு கிடையாது. மிஷன் நிர்வாகத்தில் எனது வாரிசுகள் எவரும் எக்காலத்திலும் பங்கேற்கக்கூடாது. ஆன்மீக பெரியவர்கள் அனைவரும் பெரும்பாலானோர் சந்நியாசம் எடுத்து கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த குடும்பத்தை துறந்துள்ளனர். எனக்கு சந்நியாசம் உண்டா? நானும் சந்நியாசத்தையே ஆதரிக்கிறேன், சந்நியாசத்தையே விரும்புகிறேன். ஆனால் எனது ஆயுளுக்கு பின் சந்நியாசம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு குடும்ப ரீதியான இறுதிச் சடங்கு எதனையும் செய்யக்கூடாது. எனது நினைவிடத்தை எனது குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட ஒன்றாக அமைக்கக்கூடாது. எனது நினைவிடத்தில் எனது குடும்பத்தினர் எந்தவிதமான குடும்ப சடங்குகளையும் மேற்கொள்ளக்கூடாது. எனது கருத்துக்களை எடுத்து கூறி விளக்கம் கொடுக்கும் சீடராக வாரிசாக எவரும் இருக்கிறார்களா? நான் எடுத்துக்கூறும் கருத்துக்கள் யாவும் பொதுவான உண்மையாக இருப்பதால் அவற்றுக்கு என்னால் கூட உரிமை கோர முடியவில்லை. எனது கருத்துக்கள் காலத்துக்கு ஏற்றவாறு மாறுதல் கூட செய்யப்பட வேண்டியது ஏற்படலாம். இங்கு போதிப்பவர் மற்றும் போதனைகள் முக்கியமல்ல, புரிந்து கொள்பவர்தான் முக்கியம். புரிய வைப்பவரே சிறந்தவர். அவரே உண்மையான போதனையாளர். அதற்கு அனைவருமே அவரவர் வழியில் முயலலாம். பொது உண்மையை எவர் வேண்டுமானாலும் கையாளலாம். ஐயா, இதனை இந்த பொருளில் கூறியிருக்கிறார், இல்லை வேறு பொருளில் கூறியிருக்கிறார். இப்படி நமது கருத்துக்கள் பற்றிய சில சர்ச்சைகள் கூட நமது கவனத்துக்கு வருகின்றன. இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டாமா? முடிவு கட்ட வேண்டாம்.
இது இப்படியே தொடர்ந்து இருந்துவிட்டு போகட்டும். ஆரோக்கியமான விவாதமாக இருந்தால் மட்டும் போதும். இத்தகைய விவாதங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தை எவருமே எடுத்துக்கொள்ள வேண்டாம். கற்றுக் கொடுப்பது முக்கியமல்ல, கற்றுக்கொள்வதுதான் முக்கியம். கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்க முடிந்தால் அதுதான் சிறப்பு.